நீ வீட்ல உட்காந்து டிவி பார்த்தா கூட இந்த கவர்மெண்ட் ஆபீஸோ இல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்டோ இல்ல அந்த நிர்வாகமோ நடக்கும்னு சொன்னா, நீ இருந்தா என்ன, செத்தாதான் என்ன? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்க்கறியோ அதுக்குரிய யோகியதையோட நடந்துக்க. 90% இந்தியர்களுக்கு பள்ளிவாசலுக்கு போறது புண்ணியமான விஷயம், ஹஜ் போறது புண்ணியமான விஷயம், ஜெருசலேம் போறது புண்ணியமான விஷயம், கிறிஸ்துமஸுக்கு கோயிலுக்கு போறது பெரிய விஷயம், அது மாதிரி அலகாபாத்ல போய் கும்பமேளால போறது பெரிய விஷயம். இதெல்லாம் புரிஞ்சுதே ஒழிய தினம் ஆபீஸுக்கு போறது பெரிய விஷயம்ங்கிறது மண்டையிலேயே ஏறல. ஏதோ உழைப்பது என்பது யாரோ ஒருத்தருடைய வேலை, உட்கார்ந்து என்ஜாய் பண்றதுதான் நம்ம வேலை நினைப்பு இருக்கு. இந்த மேலாதிக்க மனோபாவம் ஒரு மிகப்பெரிய நோய். ஏன் சார், கைய நம்பி உழைச்சவன் அடுத்தவன் காலை நம்பி பொழைச்சவன், இவன் 2 பேர்ல கைய நம்பி உழைச்சவன் தோத்து போயிட்டான், காலை நம்பி பொழைச்சவன் ஜெயிச்சிட்டான். அப்ப நமக்கு ரொம்ப துன்பம் வந்துருச்சு. துன்பம் வர வர நம்ம என்ன பண்ணோம்? இவன் உழைப்பதுதான் நமக்கு கடவுள் என்ற எண்ணத்தில் இருந்து எந்த கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற தட்டழிப்புக்கு போய் இதை கும்பிடுவதா அதை கும்பிடுவதா அதை கும்பிடுவதா என்ற எண்ணத்தில் மேலும் 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 பக்தி யோகத்தில் சிக்கினானே ஒழிய கர்ம யோகத்தில் தன்னை கொண்டு செலுத்தவில்லை. இன்னைக்கு சாமியார் ஆசிரமத்தில் பிடெக் படிச்சவன் எம்டெக் படிச்சவன மொட்டை அடிச்சு சாமியாரா கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அப்பனும் வேணாம் ஆத்தாலும் வேணாம் அவங்க நாங்கள் கவனிக்க மாட்டோம்னு சொன்னா அவர்களால் முக்தி அடைய முடியாது என்பதை இந்த நூற்றாண்டில் நான் தெளிவாக அறிவிக்கிறேன். அவர்களை முக்தி அடைய செய்யக்கூடிய சக்தி அந்த குருமார்களுக்கு கிடையாது என்பதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன். இன்னைக்கு சொல்றேன், உங்கள் தாய் கால் வலிக்க, உங்கள் தந்தை தோல் வலிக்க, நீங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் தர வேண்டிய ஆறுதலை, அரவணைப்பை, அன்பை தராமல் எத்தனை கோயிலுக்கு போய் வந்தாலும் உங்கள் பாவம் தொலையாது தொலையாது தொலையவே தொலையாது. நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நான் சாமியை கும்பிட்டு பாவத்திலிருந்து நழுவிக்கிறேங்கிறியே, நடக்காது. நீ யாகங்கள் செய்வதன் மூலமோ தானங்கள் செய்வதன் மூலமோ வேறு எந்த வகையில் முயற்சி செய்வதன் மூலமோ உன் பாவத்தை தொலைக்க முடியாது முடியாது முடியவே முடியாது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? யாகசாலைகள் மட்டும் புனிதமானவை அல்ல, தொழிற்சாலைகளும் புனிதமானவை. கோவில்கள் மட்டும் புனிதமானவை அல்ல, உங்கள் அலுவலகங்களும் புனிதமானவை. போற்றுதலுக்குரிய இன்றைய புத்தக திருவிழா நிகழ்ச்சியின் தலைமையினை ஏற்றிருக்கிற ஐயா சி கலாநிதி அவர்கள், வன பாதுகாவலர், முன்னிலை வகிக்கின்ற பெருமைக்குரிய திட்ட அலுவலர் திருமதி பா கீதா அவர்கள், ட்ரினிட்டி மகளிர் கல்லூரியுடைய செயல் இயக்குனர் அருணா செல்வராஜ் அவர்கள், எனக்கு முன்பு ஒரு அழகிய உரை நிகழ்த்திய பெருமைக்குரிய நம்முடைய நாங்கள் இலக்கியம் வேலூர் சகோதரர் மருத்துவர் முத்துக்குமார் அவர்கள், நன்றியுரை வழங்க இருக்கிற வனச்சருக அலுவலர் திருமதி சத்யா அவர்கள், எனது அன்புக்கும் நெஞ்சுக்கும் நெருக்கமான பல்வேறு நாமக்கல் பெரியோர்கள், மாவட்ட நிர்வாகம், புத்தக பப்பாசி நிறுவனம், குறைவாக வந்திருந்தாலும் நிறைவாக கேட்கிற உணர்வோடு இருக்கிற ரசிகர் பெருமக்கள், இனிய நண்பர் உழவன் தங்கவேல் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான அரசு பரமேஸ்வரன் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். பிரதர், இது எக்கோ இருக்கிற ஹாலு, வால்யூம் ரொம்ப குறைச்சி வைங்க, கேட்குற அளவு போதும். என்ன, ரொம்ப வால்யூம் குறைச்சிருந்தா தான் கிளாரிட்டி கிடைக்கும். ப்ளீஸ். நான் அவருடைய பேச்சுக்கே வந்திருக்கணும், அங்கே சர்க்கியூட் ஹவுஸ்லேருந்து கிளம்ப முடியல, சில நண்பர்கள் வந்துட்டாங்க, அதனால் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவருடைய பேச்சுக்கு நான் இங்கே இல்லாததற்காக பொறுத்தருள வேண்டும். இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு, செய்யும் தொழிலே தெய்வம். ஒரு மனிதன் கடவுளாக எதை நினைக்கணும்? அம்மாவை நினைக்கணும், அப்பாவை நினைக்கணும், ஆசிரியரை நினைக்கணும். கொஞ்சம் வளர்ந்து மேலே வந்ததுக்கப்புறம் இவ்வளவு பெரிய உலகம் இயங்குது,
அப்ப ஏதோ ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு கருத்து அவன் மனசுக்குள்ள உருவாகணும். ஆனா இதோட நின்று போயிட்டா வாழ்க்கை இல்லை. நாம நாள்தோறும் சாப்பிடுவதற்கு, இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்துவதற்கு ஏதோ ஒரு தொழில், நாம பார்க்கிற தொழில் நமக்கு உணவளிக்கிறது, உணர்வளிக்கிறது அப்படின்னா அதற்கு நாம நன்றி உள்ளவர்களாக இருந்து அதையும் கடவுளாகவே பார்க்க வேணும் அப்படிங்கிற கருத்துல எழுந்த வார்த்தை 2 வார்த்தை தான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு கோயிலுக்கு போற பழக்கம் ரொம்ப கூடி போச்சு. நாங்க அறநிலையத்துறையோட தொடர்பு உள்ளவங்க. எங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டா, கோயிலுக்கு நிறைய கூட்டம் வராங்க. கூட்டம்னா கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். நான் அதை ஒன்றும் விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனா ஆராய்ச்சி பண்ணா ஒரு உண்மை தெரியும். மக்கள் பாவம் குறைவா பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் கோயிலுக்கு வர்றது குறைவா இருந்தது. இப்ப கோயிலுக்கு நிறைய வர வர 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு கோயில்ல நிக்க வேண்டியிருக்கு. அப்படி நின்று நீங்க சாமி கும்பிடணும்னு நினைச்சா கூட அதுக்கு நேரம் கிடையாது. திருப்பதியில் எப்படி ஜருகண்டின்னு வெளியில விரட்டுவானோ அது மாதிரி எந்த கோயிலையும் இப்ப நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. போ 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 அப்படின்னு தர்ம தரிசனத்துல வர்றவங்கள மிரட்டுவாங்க. தர்ம தரிசனத்துல வர்றவங்கள விரட்டுவாங்க. இது தர்ம தரிசனம்னா வேற ஒரு கியூல வர்றாங்களே அதுக்கு என்ன பேரு? இது தர்ம தரிசனம்னா அதுக்கு என்ன பேரு? அதர்ம தரிசனம்னு பேரு. புரியுதா? அது அதர்ம தரிசனம். காசு கொடுத்துட்டு சாமியை பார்க்க போறது, விஐபி ரேங்க்ல கோயிலுக்குள்ள போறது, பட்டம் பதவி எல்லாத்தோடையும் கோயிலுக்குள்ள போறது அதர்ம தரிசனம். எழுதி வச்சுங்க. இது தர்ம தரிசனம், அது அதர்ம தரிசனம். இருக்கட்டும். இந்த அதர்ம தரிசனத்துல போறவங்கள நிக்க வச்சு பட்டு கட்டுவாங்க, பரிவட்டம் கட்டுவாங்க, மாலை போடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க அப்படிங்கிறது இல்லை. அவங்களால பூஜை பண்றவங்களுக்கு சில லாபம் இருக்கு. அவங்களுக்கு சில லாபம் இருக்கு. எல்லாமே ஒரு குடுக்கல் வாங்கல் தானே. வாழ்க்கையே ஒரு குடுக்கல் வாங்கல் தானே. நம்ம பொண்ணு கொடுத்த இடம் மட்டும் சம்பந்தி இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம சம்பந்தி தான். என்னத்தையோ ஒன்று கொடுக்குறோம், என்னத்தையோ ஒன்று எடுக்கிறோம். அத்தனை பேரும் சம்பந்தி தான். ஆச்சுங்களா? இதுதான் கோயில். 8 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட் பண்ணா நாம சாமியை பார்க்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இன்னைக்கு பல பகுதியில் கூடி இருக்கு. 8 மணி நேரம் நம்ம ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கிறோமே, அதுவும் ஒரு கோயில் அப்படிங்கிற எண்ணமோ, நாம பார்க்கிற வேலை ஒரு வழிபாடு அப்படிங்கிற எண்ணமோ இந்த இந்தியாவில் என்ன கேட்டா சுதந்திரம் அடைந்த பிறகு வந்திருந்தா, சரியான அந்த எண்ணம் வந்திருந்தா 2000வது ஆண்டில் இந்த நாடு வளர்ச்சி பெற்ற வல்லரசு நாடாக மாறி இருக்கும். சும்மா நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 2000ல 2020ல 2050ல இப்படி தள்ளிக்கிட்டே போறோம். ஏன்? வேலை செய்யாம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மனோநிலைய நம்ம இந்திய மக்கள் மனசுல நிறைய உண்டாக்கிட்டோம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத பல விஷயம் நான் சொல்ல போறேன். அதுக்காக நீங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாருங்களேன், புதன் வியாழன் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருது. புதன் வியாழன், வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே, சனி ஞாயிறு லீவு. இந்த நடுவில் ஒரு ஒர்க்கிங் டே வந்தா ஆபீஸ் போகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர்? அதையும் லீவு போட்டுட்டா ஒரு 7 நாள் என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர்? நல்ல கவனிங்க. அந்த ஒரு நாள் லீவு போட்டா என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறவன் இருக்கிற வரையில இந்தியா உருப்படவே முடியாது. ஏன்னா 5 நாள் கண்டினியூஸா ஒரு பேங்கோ ஏதோ ஒன்றும் லீவ் ஆயிட்டா இந்த நாடு நடக்காது அப்படிங்கிற கவலை இருந்தாதான்
நாம நாட்டுப்பற்று உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு சொல்லுவேன், யாரு கோவப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த ஒரு நாள் நீ வராட்டியும் இந்த நாடு நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னா உன்னை ஆபீஸ்ல வச்சிருக்கிறதே தண்டம். ஏன் நானே இல்லாம தான் நல்லா நடக்குது என் நாடு. நான் கேட்கிறேன், ரயில் ஓட்டுற என்ஜின் டிரைவர் இல்லாம அன்னைக்கு ஓடுமா? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு மனிதன் வேலை செய்யலைன்னா எத்தனை நிறுவனம் நின்று போயிடும். நீ வீட்டுல உட்காந்து டிவி பார்த்தா கூட இந்த கவர்மெண்ட் ஆபீஸோ இல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்டோ இல்ல அந்த நிர்வாகமோ நடக்கும்னு சொன்னா நீ இருந்தா என்ன, செத்தாதான் என்ன? நான் வர வர ரொம்ப கோவப்படுறேன், அது வேற விஷயம். ஏன்னா இந்த நாட்டு மக்களுக்கு நாட்டை பற்றி அக்கறை இல்லை. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் சௌரியமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு வசதி வேணும் தான். ஆனா இத்தனையும் கொடுக்கிற இந்த நாடு எவ்வளவு நல்லா இருக்கணும். அப்ப எதனால இது வந்தது? இப்ப நான் அந்த கேள்வி கேட்கிறேன், இந்த எண்ணம் எதனால வந்தது? 90% இந்தியர்களுக்கு பள்ளிவாசலுக்கு போறது புண்ணியமான விஷயம், ஹஜ்ஜு போறது புண்ணியமான விஷயம், ஜெருசலேம் போறது புண்ணியமான விஷயம், கிறிஸ்துமஸுக்கு கோயிலுக்கு போறது பெரிய விஷயம், அது மாதிரி அலகாபாத்தில் போய் கும்பமேளால போறது பெரிய விஷயம். இதெல்லாம் புரிஞ்சுதே ஒழிய தினம் ஆபீஸுக்கு போறது பெரிய விஷயம்ங்கிறது மண்டையிலேயே ஏறல. தினம் ஆபீஸுக்கு போறது நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே அவசியமான ஒண்ணு அப்படிங்கிற எண்ணம் இன்னும் மனசுல ஏறவே இல்லை. ஒரு பஸ் டிரைவரால ஆயுத பூஜை அன்னைக்கு லீவு போட முடியுமா? ஆயுத பூஜை லீவுக்கு எல்லாரும் ஊருக்கு போகணும்னா, ஏன் தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு போகணும்னா போக்குவரத்து கழக டிரைவர் லீவு போடாம நைட் ஷிஃப்ட் சேர்த்து பார்த்தாதான் லட்சம் பேர் அடுத்த ஊருக்கு போக முடியும். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ஆயுத பூஜைக்கு வீட்டில் போய் உட்காந்து டிவி பார்த்தவன் இந்தியாவுக்கு தேவையா? நீங்கெல்லாம் வீட்டுக்கு போறதுக்கு பஸ் ஓட்டிக்கிட்டு வந்த டிரைவர் இந்த நாட்டுக்கு தேவையா? அவங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த 1,00,000 பேர் அவன் சொந்த ஊருக்கு போயிருக்க முடியுமா? முடியாது இல்ல. அவன் 4 கிழமை பார்த்தானா? பார்க்கல இல்ல. தீபாவளி அன்னைக்கு பஸ் ஓட்டுறாருல்ல ஒருத்தர், யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம மனசுல என்ன செட் ஆயிடுச்சு? கோயிலுக்கு போறது தான் தெய்வீகம், அதுதான் சாமி கும்பிடுறது, அவர்கிட்ட நம்ம விசுவாசமா இருக்கணும், கடவுளுக்கு பயப்படணும், நம்ம கடவுள்கிட்ட ஏமாற்றக்கூடாது. கடவுளிடம் எப்படி நீங்கள் ஏமாற்றக்கூடாதோ அப்படி இந்த பாரத தாயிடத்திலும் ஏமாற்றக்கூடாது என்ற எண்ணம் வந்தால் மட்டும்தான் ஒரு நாடு கோயிலாக ஆக முடியும். இதுதான் என்னுடைய விருப்பம், அதுக்கானதான் என்னுடைய போர். சரியா சொல்றதா இருந்தா ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. நம்ம உழைக்கிற வர்க்கத்தை மதிக்கிற பழக்கம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்ப இல்ல, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்றேன். கல்கத்தாவில் ஒரு 6-7 பசங்க பள்ளிக்கூடம் முடிச்சு காலேஜ் போற வயசு, இந்த மாதிரி பசங்க தெருவில் நின்று ஒரு 6-7 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்ததுங்கிறது சிலருக்கு தெரியும். எந்த வீட்லையும் கக்கூசு, இந்த மாதிரி டாய்லெட்லாம் கிடையாது. அருவருப்பா மலம் கிடக்கும். அதை யாராவது அள்ளி கூடையில வச்சு தலையில சுமந்துக்கிட்டு போய் அதை ஒரு இடத்துல போடணும். 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஃப்ளஷ் அவுட் டாய்லெட்லாம் கிடையாது. கல்கத்தால கிடையவே கிடையாது. இந்தியாவிலேயே ஸ்லோவா முன்னேறிக்கிட்டு இருக்கிற மாநிலம் கல்கத்தா. இன்னும் நீங்க தகர டப்பா மாதிரி பஸ் பார்க்கணும்னா கல்கத்தால போனீங்கன்னா தகர டப்பா மாதிரியே பஸ் பார்க்கலாம். மெட்ராஸ்ல அப்படி பார்க்க முடியாது, எவ்வளவோ மாறி போச்சு. கர்நாடகாவில் அப்படி பார்க்க முடியாது, எவ்வளவோ மாறி போச்சு. மகாராஷ்டிரால மாறி போச்சு. ஆனா அந்த கல்கத்தால மட்டும் இன்னும் அது மாதிரி டப்பா பஸ் பார்க்கலாம். ஸ்லோவா முன்னுக்கு வர்ற ஒரு மாநிலம் அது. இருக்கட்டும், மலத்தை அள்ளணும்ல, அது மாதிரி கூடையில அள்ளிட்டு ஒரு அம்மா போறா, மலத்தை அள்ளிட்டு தெருவில் போறா, அப்படி நடந்து போறா. மலம் சாம்பலோட அள்ளுவாங்க, சாம்பலை மேல போட்டுதான் அள்ளுவாங்க. அது வடிஞ்சு அவ உடம்புல அந்த சாம்பல் அதுமா உடம்புல வடிஞ்சிருக்கு. அப்படியே பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே அருவருப்பா நகர்றான். இந்த விளையாடிக்கிட்டு இருந்த அந்த பசங்கள்ல ஒரே ஒரு பையன் மட்டும் இருங்கடா அப்படின்ட்டு கிட்டக்க போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு,
டக்குன்னு காலை தொட்டு அப்படி கும்பிட்டுட்டு அம்மா வணக்கம் அப்படின்னா அந்த அம்மா ஒன்றும் பொருட்படுத்தலை, யாரோ கும்பிடுறான் அப்படின்ட்டு அலட்சியமா அவ பாட்டுக்கு போனான். அவளை கும்பிட்டுட்டு அவன் திரும்பி வந்தோன்னு இந்த பசங்கள்லாம் கேட்டான், நீ என்ன பைத்தியமா, ஒரு மலை அல்ற பொம்பளைய போய் காலில் தொட்டு கும்பிடுறிய, உனக்கு அறிவு இருக்கா, வெக்கமா இல்லை? அவ யாரு, மலை அல்றவ, ஏன் கும்பிடுற? அந்த பையன் திருப்பி கேட்டான், நம்ம வீட்டில் குழந்தையா இருந்த போது மலம் போனா நம்ம அம்மா தானே அள்ளி இருக்கா, ஒரு வீட்டு மலத்தை அள்ளுகிறவள் நம்முடைய அம்மான்னா தெருவில் இருக்கிற அத்தனை பேர் மலத்தையும் அள்ளுகிற அவள் இந்த ஊரின் தாய் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அவள் இந்த கல்கத்தாவின் தாய் இல்லையா, எத்தனை பேர் மலத்தை அள்ளிட்டு போறா, அப்ப அவ எல்லாருக்கும் அம்மா இல்லையா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னா. நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த கல்கத்தா பவதாரிணி என்ற காளி கோயிலுக்குள் இருக்கிறாள் என்று நினைக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் இந்த மலமள்ளி கொண்டு போகிறாளே இவள்தான் கல்கத்தாவின் அன்னை பவதாரிணி காளி அப்படின்னா. அந்த பையன் யார் தெரியுங்களா, சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் இந்தியாவில் வந்ததுக்கு காரணமே கர்ம யோகத்தை வலியுறுத்துவதற்கு தான் வந்தார். பக்தி யோகம் இந்தியாவில் ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்குதுங்க. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், வடநாட்டில் போனீங்கன்னா பஜனைகள் எல்லாம் நிறைய இருக்கு, எந்த டவுட்டுமே இல்லைங்க, எக்கச்சக்கமா இருக்கு. நான் இன்னும் கூட ஓப்பனா சொல்வேன், இந்தியாவில் மனிதர்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை விடவே அதிகமான வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. இவ்வளவு பேருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கணும், இவ்வளவு பேருக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கணும், இவ்வளவு பேருக்கு இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு இடம் தியேட்டர் இருக்கணும் அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தா இந்தியாவில் எவ்வளவு பேர் சாமி கும்பிட நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவைக்கு மேலேயே எல்லா வழிபாட்டு தலங்களுமே, பள்ளிவாசல் உட்பட, சர்ச்சு உட்பட, கோயில் உட்பட, புத்த விகாரங்கள் உட்பட தேவைக்கு மேலேயே இருக்குதுங்க, எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ ஒரு கணக்கு, அதுதான் கோயில்ங்கிற எண்ணம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை அன்றாடம் நடத்துவதற்கு எது பயன்படுகிறதோ, எது அன்னம் அளிக்கிறதோ, எது சொர்ணம் அளிக்கிறதோ அது நமக்கு கடவுள் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும்னா நமக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பம். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் மேல போலாம். இந்திய வரலாறு நல்ல தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இங்க இருக்கிறவங்க, அதாவது ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிட்டே வந்தா ஒரு விதமான நாகரிகம் இந்தியாவில் உண்டாகுது. இந்த ஆரியன் மைக்ரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆரியர்கள் வருகை அப்படின்னு. நீங்க புத்தக கண்காட்சிகள்லாம் வர்றீங்க, போறீங்க, படிக்கிறீங்க, ஆனா ஒரு விஷயத்தை ஆழமா உள்வாங்கணும். வரலாற்றை திரித்து எழுதுவதற்காக இப்ப நடக்கிற முயற்சி மாதிரி இதுக்கு முன்பு எந்த காலத்திலையும் நடந்ததே இல்லை. வரலாற்றை திரித்து எழுதுகிற முயற்சி இப்ப நடந்த மாதிரி, நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி எந்த காலத்திலையும் நடந்ததே இல்லை. என்ன திரித்து எழுதுகிற முயற்சி? நம்ம ஆரியன் படையெடுப்புன்னு சொல்றது இல்லை, வருகைன்னு சொல்வோம், மைக்ரேஷன் அப்படின்னு சொல்வோம், குடியேற்றம் அப்படின்னு சொல்வோம். அந்த வார்த்தையை கூட இந்தியன் ஹிஸ்டரியிலேருந்து எடுத்துட்டு ஆரியர் வருகை என்பது ஒரு மித்து, அது ஒரு கற்பனை என்று பொய்யாக வரலாற்றை திரித்து எழுதுவதற்கு நம்முடைய எத்தனையோ பெரியவர்கள் தயாராகிவிட்டார். இப்ப இதெல்லாம் பழச பேசி எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க இந்தியா எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். எங்க மனுஷன் ஒருத்தன் இருந்தா, நான் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா பாருங்க. ஒரு மனுஷன் ஒருத்தன் இருந்து 3 வேளையும் மூக்கு பிடிக்க மொக்க தின்னுகிட்டே இருந்தான்னு வச்சுங்க இந்த பூமியில, அவன் ஏதாவது உழைக்கணுமா இல்லையா? நம்ம வீட்லயே தின்னுட்டு ஒருத்தர் இருந்தா என்ன கேட்போம்? ஏன்னா தண்ட சோறு தின்னுட்டு வீட்டுல உட்காந்துருக்க, என்னத்தை வெட்டி முறிச்ச, என்ன கிழிச்ச, பிள்ளையா இருந்தாலும் நம்ம கேட்போமா இல்லையா, நீ என்ன பண்ணுன அப்படின்னு. அப்படி இந்தியாவில் வாழ்ந்தவங்களுடைய தொழில் என்னன்னு கொஞ்சம் கேள்வி கேளுங்க. நெசவு நெய்தல், உழவு செய்தல், மண்பானை செய்தல், சரி, இரும்பை பட்டறையில் அடித்து ஆயுதங்கள் செய்தல், நிறைய இருக்கு. தங்க நகையா செய்தல், நூற்றுக்கணக்கான தொழில் பண்ண சமூகம் அப்படியே இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது உற்பத்தி பண்ற மாதிரி வயல்ல போய் உழுதல், நெல்லோ கோதுமையோ பயிரிடுதல்,
நிறைய உணவுகளை உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டு வருதல், அதை சந்தையில வாங்கி விற்கிற ஒரு விற்பனையை செய்தல், இதெல்லாம் சரியா நடக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு சூப்பர்விஷன், ஒரு மேற்பார்வை பார்த்து நாட்டையும் அந்த பகுதியையும் ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு ஒரு விதமான தலைவன் அல்லது அரசன் அப்படின்னு ஒருத்தர் தேவைப்பட்டான். யார் யார் தேவைப்பட்டான்? உழறதுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு ஆளு, அதை விளைக்கிறது வித்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, அதை பாதுகாத்து அதை சரியா கொண்டு போறதுக்கு ஒரு ஆளு, அப்புறமா இதெல்லாம் சரியா இருக்கான்னு கவனிக்கிறதுக்கு ஒரு தலைவன். இவ்வளவு இருந்தாங்க இந்தியாவில். இது எல்லாருமே இருந்தாங்க. யாரும் யாரையும் எதிர்க்கல, யாரும் யாரையும் குறைவா நினைக்கல, சரியா வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. இப்படி வாழ்ந்த நாட்டில் வெளியிலேருந்து ஒரு வருகை என்ற ஒன்று நிகழ்ந்த பிறகு அவங்களுக்கு இங்க என்ன வேலை? நெசவு கிடையாது, மண்பானை கிடையாது, நிலம் கிடையாது உழறதுக்கு. அவங்களுக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாது. எந்த வேலையும் பார்க்க முடியாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க? வானத்தை கவனிப்பாங்க. மழை பெய்யுமா பெய்யாதான்னு யோசிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள என்னமோ ஒன்று பண்ணிக்குவாங்க. எப்பவுமே காட்டு வழியா தனியா வர்றவங்க நெருப்பை தான் துணையா வச்சுக்குவாங்க. அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி வந்தவங்க நெருப்பை கடவுளா நினைச்சாங்க, பாதுகாப்பா நினைச்சாங்க. இந்த மக்களோட அன்பா பழகினாங்க. நல்ல கருத்து 4 சொன்னாங்க. வாங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்களும் நெல் கொடுங்க, கோதுமை கொடுங்க, கொடுக்கறத கொடுங்க, சௌக்கியமா இருந்தாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த நிலைமை தான் சிக்கல். என்ன? உழைத்து களைத்த 4 பேரும் கீழே போய் உழைக்காதவர்கள் மட்டுமே உயர்வானவர்கள் என்று அவர்கள் நூல்களை எழுதத் தொடங்கினார்கள். நீங்க புத்தக கண்காட்சிக்கு வந்துட்டு போனா போராது, என்ன நடந்தது இந்த நாட்டில் அப்படிங்கிறது தெரியணும். உழைத்து களைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஏழை மக்கள் மிகச் சிரமப்பட்டு செய்த காரியங்களை எல்லாம் அலட்சியப்படுத்தி இவையெல்லாம் தேவையற்றவை, இவையெல்லாம் பயனற்றவை என்று உழைக்காதவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஒரு காரியம் செய்தார்கள். என்ன? கடவுளோடு நேராக பேசுவோம், வேண்டும் என்ற இடத்தில் மழை பெய்ய வைப்போம், எல்லோரையும் நாங்கள் தான் காப்பாற்றுவோம். இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல தொடங்கிய போது இந்த உழைத்து களைத்த மக்களுக்கு சிந்திக்க தெரியவில்லை. அவர்கள் சொல்லுவதை நம்ப தொடங்கினார்கள். அப்ப இந்தியாவில் இவங்க சில கடவுள்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க இருந்தவங்க எல்லாம் சில கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவன் 1000 கடவுளுக்கு மேல வச்சிருந்தான். 1 இல்ல 2 இல்ல, 1000 2000 கடவுளுக்கு மேல வச்சிருந்தான். என்னமோ போவான், காட்டுல அவன் ஒண்ணு கும்பிடுவான், வேட்டையாடுறவன் ஒண்ணு கும்பிடுவான், உழைக்கிறவன் ஒண்ணு கும்பிடுவான், வயல்ல உழறவன் ஒண்ணு கும்பிடுவான். ரைட். இது எதையுமே தாண்டி அவங்க வேற ஒரு வகையான மேல இருக்கிறவங்களை காமிச்சு அங்கதான் கடவுள் இருக்கிறாரு, இவனுக்கு இங்க இருந்தாரு அங்கதான் கடவுள் இருக்கிறாருன்னு காமிச்சாங்க. இவன் நம்புனான், இதை ஏற்றுக்கொண்டான். நாளாக நாளாக என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவனுக்கு உழைப்பு கடவுள் அப்படிங்கிற எண்ணம் போய் கடவுள் அவன் கையில வச்சிருக்கிறது தான் கடவுள்ங்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் உழைக்காமல் பிழைப்பது உயர்வு என்றும் உழைப்பது முட்டாள்தனம் என்ற எண்ணம் இந்திய மண்ணில் ஆழமாய் பதிந்து விட்டது. இது நியாயமா? இது உழைக்கிறது தான் வாழ்க்கைங்கிற எண்ணத்துக்கு பதிலா உழைக்காம உட்கார்ந்து இருக்கிறது தான் சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவது நியாயமா? உழைத்தவன் கீழானவன், உழைக்காதவன் மேலானவன் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏமாந்தாங்க. உலக வரலாறு தெரியல, இவங்களுக்கு ஏமாந்தாங்க. சார், நான் இப்போ இன்னும் கொஞ்சம் ஓப்பனா பேச வேண்டியிருக்கேன். மக்களுக்கு உண்மை தெரியல, அதனால நான் சொல்ல வேண்டியிருக்கேன் அந்த விஷயத்தை. இங்க இருந்தவங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் வேற, சிவன் திருமால் வெவ்வேறு ஏதோ கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சாங்க. சிவனை கும்பிடுறது ஒரு மார்க்கம், சிவனியம். திருமாலை கும்பிடுவது ஒரு வழி, திருமாலியம். இப்படி ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு வழி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதையெல்லாம் சொல்லுகிற வேதம்ங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற கான்செப்டை ஒரு சில பேர் முன்வைக்கிறாங்க. அதுக்கு தனி மதம்னு பேரு, அதுக்கு பேரு வைதீகம் அப்படின்னு பேரு. வேதம் தான் பிரதானம் என்று சொல்வது வைதீகம். நான் சொல்றது ஐடியாலஜி கருத்து வரும், நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா நாளாக நாளாக என்னாச்சு, இந்த உழைத்த மக்கள் தங்கள் கடவுளை மறந்தார்கள், தங்கள் வழிபாட்டு முறையை வளர்ந்தார்கள்,
தங்கள் உரிமையை மறந்தார்கள். இவை எல்லாவற்றையும் விட அது மேலானது என்பதை ஒப்புக்கொண்டு தாழ்ந்து கூனி குறுகி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தங்களை அதிகமாக கீழே கொண்டு போய் விட்டதால் ஒரு சில 1000 ஆண்டுகள் அடிமையாக இருந்த பிறகு இவர்களை இஸ்லாமிய படையெடுப்பு என்ற ஒன்று நடந்தபோது உழைக்கிற வர்க்கம் போராடுகிற சக்தியற்றதாக ஒடுங்கி போனது. எனவே இஸ்லாமியர்கள் ஆட்சி இந்தியாவில் ஏற்பட்டது. அவர்களை வெல்லக்கூடிய போராளிகள் அப்படின்னு யாருமே இங்க இல்ல. அவன் தான் கூனி குறுகி உட்கார்ந்து இருக்கிறானே, அவனுக்கு தன்மானமே இல்லையே, அவன் தான் யாரையோ நம்பிக்கிட்டு இருக்கிறானே. அரசர்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா, உன் ஆயுசு விருத்தி ஆகிறதுக்கு ஒரு ஹோமம், உன்னுடைய ஆயுசு விருத்தியாகி உனக்கு புள்ள பிறக்கிறதுக்கு ஒரு ஹோமம், நீ ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு துரும்ப கிள்ளி போட்டு அதுக்கு ஒரு யாகம் பண்ணா நீ ஜெயிச்சிருவே. ஏண்டா படையெடுத்து ஜெயிப்பேன்ற எண்ணத்தை விட்டுட்டு ஒரு புல்ல கிள்ளி போட்டா நீ ஜெயிப்பேன்னு சொல்லி கொடுத்தா எங்கேயாவது இவன் விளங்குவானா? மைண்ட் ஸ்பாயில் ஆயிடுச்சு, டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதனால இஸ்லாமிய படையெடுப்பு நடந்தது, ஜெயிக்க தெரியல இவனுக்கு. அது மட்டும் இல்ல, அவன் நல்லா ஒண்ணு கவனிச்சாங்க, வெளியில இருந்து வந்தவங்க ஏன் மக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓ, சில பேரை ஒடுக்கி இவங்க அவமானப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சார் நீங்க வேணா இந்தியன் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. பாபருடைய படை நதிக்கரைக்கு அந்த பக்கம் நிக்குது, இந்த பக்கமா நம்முடைய ரஜபுத்திரர்கள் மற்றைய இந்திய நாட்டு வீரர்களுடைய படை இருக்குது. முதல் நாள் போர்ல எல்லாரும் ரொம்ப பிரமாதமா இந்திய வீரர்கள் போராடினாங்க. பாபர் உலாவிக்கிட்டே கேட்கிறார், இன்றைய போர்ல நம்ம ஜெயிக்க முடியலையே, ஏன் முடியல, எவ்வளவு வலிமையான படை, நம்ம ஜெயிக்க முடியலையே அப்படி. இல்ல இல்ல, அவங்க மண்ணு காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க, நாம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி உலாவிக்கிட்டே இருந்த பாபர் இப்படி பார்த்தா குத்து குட்டா குட்டு குட்டா குட்டு குட்டா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. என்ன அங்க அடுப்பு எரியுது, அங்க என்ன அடுப்பு எரியுது அப்படின்னு கேட்டார். ஏன் ஆத்தங்கரையில ஒரு 400-500 அடுப்பு எரியுது? அவருக்கு விளக்கம் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதா என்ன, போர்க்களத்துல கூட அவங்க ஒன்னா சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனோட சேர்ந்து சாப்பிட மாட்டான். ஒருத்தன் சமைச்சதை இன்னொருத்தன் சாப்பிட மாட்டான். அவன் தனித்தனியா சமைச்சு அவன் தனித்தனியா சாப்பிடுவான ஒழிய ஒருத்தன் சமைச்சதை போர்க்களத்துல கூட அவங்க சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. பாபர் சொன்னார், நாளை நாம் ஜெயித்து விட்டோம் போ, நாளை நாம் ஜெயித்து விட்டோம் போ. ஏன், உணவில் கூட ஒன்றாய் இருக்கிற உணர்வு இல்லாத மக்களை வெல்லுவது வெகு சுலபம். நீங்க இந்தியன் ஹிஸ்டரி எடுத்து படிங்க, ஆர்ஜே மஜும்தார் புத்தகத்தை எடுத்து படிங்க. இதை எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, பிரிவினை பிளவு இத்தனையும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குரூப் அடிமைப்படுத்தி வச்சிருந்ததால, அவங்க வேற வழியே இல்லாம பலவீனமா இருந்ததால சுலபமாக இந்திய வரலாறு ஆட்சி முறை வேறொருத்தர் கைக்கு போயிடுச்சு. அப்புறம் அவங்க சுகபோகமா வாழ ஆரம்பிச்சாங்க, சுரண்டுனாங்க, தவறு பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ள வருது. அப்ப பார்த்தா நிறைய ஜாதி போராட்டம், அரசர்களுக்கு போராட்டம், சொத்துரிமை போராட்டம், முகலாய சக்கரவர்த்திகள் நிறைய வரி போட்டு பணத்தை ஆடம்பரமா செலவு பண்றது, விரயமா பண்றது, இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றினாங்க. இங்கிலீஷ்காரன் பார்த்தான், முதல்ல கம்பெனி வியாபாரம்னு வந்தான். அவன் என்ன நினைச்சான், அவன் நாட்டில் தயாரிக்கிறதுல ஒரு 7-8 இங்க வித்துட்டு போலான்னு வந்தான். ஆனா இவன் நாட்டையே விற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஓ, மொத்த நாடுமே நம்ம வாங்கிடலாம் போல் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி சல்லிசா கிடைக்குது. ஏன்னா பெரியப்ப நாட்டை சித்தப்ப விற்கிறான், சித்தப்ப நாட்டை பெரியப்ப விற்கிறான், அண்ணன் நாட்டை தம்பி விற்கிறான், தம்பி நாட்டை அண்ணன் விற்கிறான், மாமன் ரெண்டையும் சேர்த்து விற்கிறான். அவன் பார்த்தான், கொண்டாங்கட கொண்டாங்கட, எல்லாரையும் பிடிச்சி போட்டு அவன் பீரங்கி வச்சிருந்தான், ஒரே அமுக்கு அமுக்குந்தான். அவன் இந்தியா முழுக்க அப்படியே எடுத்துக்கொண்டு போய் மகாராணி கையில கொடுத்து, எங்களுக்கு பிரிட்டிஷ் கம்பெனி இனிமே ஆளாது, பிரிட்டிஷ் அரசு ஆளும் அப்படின்னு கொடுத்தா. கிழக்கிந்திய கம்பெனிக்கு பதிலா நேரா அந்த அரசாங்கமே ஆளட்டும்னு கொடுத்துட்டான். முடிஞ்சது கதை, இந்தியா அடிமையாயிடுச்சு. இப்ப அடிமையாச்சு. இந்த அடிமையான நாட்டு மக்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? சுதந்திரம்ங்கிறத பத்தி என்ன இருந்ததா? இல்ல. ஏன் இல்ல? சொந்த வாழ்க்கையில் தன்மானம் இல்லாதவன் பொது வாழ்க்கையில் சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது. எழுதி வச்சுக்கோ. சொந்த வாழ்க்கையில் தன்மானம் இல்லாதவன் பொது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது.
சொந்த வாழ்க்கையிலேயே நான் தன்மானமா இருப்பேன். நான் ஏன்டா உனக்கு அடங்கணும், நான் ஏன்டா உனக்கு பணியணும், நீ என்ன பெரிய மனுஷனா, என்னத்துக்கா நான் உன் காலில் போய் விழணும்? இந்த கேள்வி எழுந்தா மட்டும்தான் ஒரு நாடு சுதந்திர நாடாக இருக்க முடியும். கையை நம்பி உழைச்சவன், அடுத்தவன் காலை நம்பி பொழைச்சவன். ஏன் சார், கையை நம்பி உழைச்சவன், அடுத்தவன் காலை நம்பி பொழைச்சவன், இவன் 2 பேர்ல கையை நம்பி உழைச்சவன் தோத்து போயிட்டான், காலை நம்பி பொழைச்சவன் ஜெயிச்சிட்டான். எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இந்த கலாச்சாரத்துக்கு. அப்ப நமக்கு ரொம்ப துன்பம் வந்துருச்சு. துன்பம் வர வர நம்ம என்ன பண்ணோம்? நல்ல கவனிங்க. சில பேர் குடிக்க ஆரம்பிப்பான். குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குடி பிடிக்கலேம்பா. அவனு குடி என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுது, அதனால நான் ஜாஸ்தியா குடிக்கிறேன்பா. ஏன்? அதை மறக்கணும், அதை மறக்கணும், அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். பைத்தியம் மாதிரி கூட்டிகிட்டே போவான். அது மாதிரி இவன் உழைப்பதுதான் நமக்கு கடவுள் என்ற எண்ணத்தில் இருந்து எந்த கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற தட்டழிப்புக்கு போய் இதை கும்பிடுவதா, அதை கும்பிடுவதா, அதை கும்பிடுவதா என்ற எண்ணத்தில் மேலும் 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 பக்தி யோகத்தில் சிக்கினானே ஒழிய கர்ம யோகத்தில் தன்னை கொண்டு செலுத்தவில்லை. இந்த நெடிய வரலாறு இந்த நாட்டு மக்களுக்கு புரியல. நானும் ஒளிச்சு மறைச்சு என்னமோ பேசிக்கிட்டு தான் இருந்தேன். புரியும் 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 புரியல. இன்னும் எவ்வளவு நாள் நாங்க இருப்போம்னு தெரியாது. அதுக்குள்ள சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயாகணும். இந்த நாட்டு மக்கள் கர்மயோகத்திலிருந்து விலகி முற்றிலும் பக்தி யோகத்தில் போய் சிக்கி கொண்டார்கள். எந்த சாமியாவது எங்களை காப்பாத்தாதா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். 1947 வரையில இவன் கும்பிட்ட எந்த சாமியும் வந்து காப்பாற்ற முடியல. ஒரு காந்தி வர வேண்டி இருந்தது, ஒரு நேரு வர வேண்டி இருந்தது, இன்னும் பல வஉசி வர வேண்டி இருந்தது, சுப்பிரமணிய பாரதி வர வேண்டி இருந்தது, பாலகங்காதர திலகர் வர வேண்டி இருந்தது. நிறைய பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நம்பிக்கை இவனுக்கு வந்தது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் வந்து ஏதோ மதத்துக்கு எதிராகவே கருத்து சொல்றேன், பக்தி யோகத்துக்கு எதிராகவே கருத்து சொல்றேன்னு இல்லை. பக்தியை விட சுகமான விஷயம் உலகத்துல வேற கிடையாது. மனசுக்கு ஆறுதலான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்றது, நான் காலைல ராத்திரி படுக்க போனா எம்எஸ் பாட்டு போட்டு விட்டுருவேன். 1 மணி நேரம் கேட்பேன். காலைல எழுந்தேன்னா பல பேருடைய பாட்டு கேட்பேன். ரொம்ப இதமா இருக்கும் மியூசிக். அதுல ஒரு டிவோஷன், மனசுக்கு ஒரு நிம்மதி, எல்லாம் தேவை. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இவ்வளவும் கேட்டுட்டு நான் வேலை பண்ணாம இருந்தா எனக்கு சோறு கிடைக்காது. வெறும் அந்த மியூசிக் எனக்கு சோறு போடாது. நான் உழைக்கணும், பாடுபடணும், இந்த எண்ணம் எனக்கு வரும். இப்போ அதுக்கு என்ன குணம் வேணும், அதுதான் நான் இன்னைக்கு ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டா என் பேச்சினுடைய பர்பஸ் இதான்னு தெரிஞ்சு போயிடும். 1, நாம என்ன வேலை பார்க்கிறோமோ அந்த வேலையை கடவுளா நினைக்கணும். நான் பக்தி யோகத்திலேருந்தே உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், புரியுதா? ஏன்னா அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணன் நமக்கு கடவுள். அந்த கிருஷ்ணன் தேர் ஓட்டுறான். எதுக்காக தேர் ஓட்டுறான்? இன்னைக்கு 1000 ரூபாய் பேட்டா கிடைக்கும்னு ஓட்டினானா? இன்னைய தேதிக்கு நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போய் தேர் ஓட்டினானா? இல்லை. ஒரு நியாயமான யுத்தத்தில் ஒருத்தன் ஜெயிக்கணும் அர்ஜுனன்னு முடிவு பண்ணி அவனுக்காக தேர் ஓட்டுறான். நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் பெரிய கடவுள், நான் எப்படி தேர் ஓட்டுவேன்னு கேட்கல. நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இப்ப என்ன காரியம் நடந்தா இங்க வேலை நடக்குமோ அந்த காரியத்தை நான் செய்யணும். இந்த உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு இன்னைக்கு? இது சார், இது ஏன் இப்படி இருக்காங்க? அது என் பியூன் வரட்டும், அவன் வந்து எடுத்து வைக்கட்டும். ஏன் நீ வச்சா என்ன கை வெந்து போயிருமா? அது நான் செய்யக்கூடாது, அது அவங்க தான் செய்யணும். அவங்களுக்குரிய வேலை இது. எவ்வளவு மைண்ட் லாக் ஆயிருக்கு தெரியுங்களா? அது அமெரிக்க படையில வீரர்கள்லாம் உத்தரம் ஒன்று எடுத்து, ஒரு உத்தரம், கனமான உத்தரம், அந்த உத்தரத்தை எடுத்து நிறுத்த ட்ரை பண்றாங்க, முடியலீங்க, ரொம்ப கனமா இருக்கு. எல்லாரும் சிரமப்படுற போது குதிரையில ஒரு வீரன் வந்தான். அவன் பார்த்தான், குதிரையிலேருந்து ஒருத்தவங்க உத்தரவு போடுறான், லெஃப்ட்ல பிடி, ரைட்ல பிடி. இந்த வடிவேலு ஒரு படத்துல இந்த எல்லாரும் பொருள்களை தூக்கிட்டு போகும்போது அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது விட்டுட்டீங்களாடா அப்படின்பா. அது மாதிரி அவன் இந்த உத்தரத்தை தூக்குறவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அமெரிக்க படையில ஒரு வடிவேலு ஆச்சுங்களா. இந்த குதிரையிலேருந்து இருந்தவன் பார்த்தான், அறிவு கெட்டவனு. அவங்க அதை கொஞ்சம் இன்னும் ஒரு கை கொடுத்தா சீக்கிரம் தூக்கிடுவாங்கன்னு உனக்கு தெரியல. அதை விட்டுட்டு உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கிற, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு, முட்டாள் நகரு அப்படின்னு குதிரையிலேருந்து குதிச்சான்.
அவன் சேர்ந்து அந்த கையை பிடிச்சான், உத்தரத்தை நிமித்திட்டான், ஓரமா வச்சுட்டு இவனை பார்த்து கேட்டான், ஏன் நீங்க பிடிக்க மாட்டீங்களோ அப்படின்னு. அவன் சொன்னான், அதே எப்படி, நான் யார் தெரியுமா? யாரு? சூப்பர்வைசர். சூப்பர்வைசர்னா மேல நான் பார்க்கணும், மேற்பார்வை தான் பார்க்கணும். நான் எப்படி இந்த வேலையில போய் நான் இன்வால்வ் பண்ணிக்கிறது? நான் சூப்பர்வைசர் அப்படின்னா. இந்த பட்டிமண்டபத்தில் அரசு பரமேஸ்வரனுக்குலாம் நல்லா தெரியும், ஒரு ஜோக் சொல்லுவாங்க. எக்ஸாம் ஹாலில் காப்பி அடித்த பையனை பார்த்து ஆசிரியர் கேட்டாராம், ஏன்டா காப்பி அடிக்கிற? அவன் திருப்பி கேட்டான், சார் நீங்கள் யார் சார்? நான் சூப்பர்வைசர். மேற்பார்வையாளர் மேலே பாருங்க சார், ஏன் கீழே பார்க்குறீங்க அனாவசியமா? மேற்பார்வையாளர் மேலே பாருங்க. நம்ம அப்படி தானே அர்த்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். அது மாதிரி இவன்லாம் சொல்கிறான், யார்? இந்த சூப்பர்வைசர். நான் சூப்பர்வைசர், நான் நிர்வாகத்தை மேற்பார்வை தான் பார்க்கணும், நான் அதை தொட்டு தூக்கக்கூடாது. அப்படிங்களா? இப்போ நான் பிடிச்ச உடனே அதை வச்சாச்சு இல்லை, நீங்களும் பிடிச்சிருந்தா எப்போவோ தூக்கி வச்சிருக்கலாம்ல, ஏன் தொடக்கூடாதான்னா? அதெல்லாம் நாங்கள் தொடமாட்டோம், என் ரேங்க்குக்கு அது ரொம்ப கம்மி போட அப்படின்ட்டு குதிரையில் ஜம்ப் பண்ணி ஏறி உட்காந்து, இனி எப்போ இது மாதிரி உதவி தேவைப்பட்டாலும் என்னை கூப்பிடு, நான் வர்றேன், நான் வந்து ஒரு கை பிடிக்கிறேன், உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். உடனே இந்த சூப்பர்வைசர் கேட்டான் ராணுவத்தில், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரா ஜார்ஜ் வாஷிங்டன். உனக்கும் சேர்த்து நான் தாண்டா சூப்பர்வைசர், உனக்கும் சேர்த்து நான் தாண்டா தளபதி, நானே பிடிக்கலாம்னா நீ பிடிக்க கூடாத அப்படின்ட்டு குதிரையில் காலை போட்டு வேகமாக அவன் ஓட்டிட்டு போனான்னு அந்த சம்பவம் முடியுது. இந்த நாட்டில் என்ன மனோபாவம் வந்துருச்சுன்னு கேட்டால், ஒரு சிலர் உழைக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கிறாங்க, மற்றவங்க மேற்பார்வை பார்க்கவே பிறந்திருக்கிறாங்க. இந்த எண்ணத்தை இன்றோடு நீங்கள் கை கழுவினால் மட்டும்தான் வீடு உருப்படும், நாடு உருப்படும், நீங்கள் உருப்பட முடியும். அந்த வேலையில் இப்ப வேற யாருமே இல்லைன்னா நாம பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லை. மகாத்மா காந்தி லண்டன் போறாரு, அவருக்கு ஒரு விழா நடத்துறாங்க, இவரை காணுமேனு தேடினா சமயக்கட்டில் தட்டு கழுவுறாரு. ஏன்னா எல்லாரும் சாப்பிட வேண்டாமாப்பா, அப்ப தட்டு கழுவுனா தானே சாப்பிட முடியும் அப்படிங்கிறார். அதான் நல்ல பண்புக்கு அடையாளம். இப்ப பாருங்க, நம்முடைய மனோநிலை என்ன ஆகி போச்சு? உழைப்பு என்பது யாரோ செய்ய வேண்டியது, மேல்தட்டு மக்கள் உழைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம். உங்க வீட்டுல புள்ள வளர்க்குறீங்கல்ல, யாரு வளர்க்குறா? அதுவா வளருது இல்ல? புள்ள வளர்க்குறீங்களே, காப்பி குடிச்சதுக்கு அப்புறம் எச்ச டம்ளரை பையன் கழுவுறானா அம்மா கழுவுறாளா? காப்பி குடிச்ச பையன் காப்பி குடிச்ச டம்ளரை இங்க இருக்கிற அம்மால எத்தனை அம்மா கழுவுறீங்க? நீங்க உங்க பையனை முன்னேற விடாம கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு போன உடனே மாத்திருங்க, நாளை காலையில காப்பி குடிச்ச டம்ளரை கழுவி வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டையும் ஒரு பார்வை பாருங்க. அவருக்கு நேரா கழுவுன்னு சொல்லாதீங்க, நேரா கழுவுன்னு சொல்லாதீங்க. பையனை பார்த்து காப்பி குடிச்ச டம்ளரை கழுவி வைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹஸ்பண்ட ஒரு பார்வை பாருங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நம்ம கவர்னரை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 24 hours உங்க பெருமையை காப்பாத்திங்கோ அப்படின்னு நாங்க பாருங்க. 24 hours வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு மரியாதை, போஸ்டுக்கு ஒரு மரியாதை, அது மாதிரிதான் ஹஸ்பண்டுக்கு ஒரு மரியாதை. புரியுதா? இல்லைன்னா நாளைக்கு அவருக்கும் டா விழுங்கிறது தெரியணும், கணவன் அவருக்கும் தெரியணும் இல்ல. நான் கடுமையா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன் அவன் குடிச்ச காப்பி டம்ளர் அவன் கழுவுனா என்ன செத்துப்படுவான? செய்யணும். உடல் உழைப்பை வீட்டில் எல்லாரும் பகிர்ந்துக்கணும், அதில் நல்ல வாழ்க்கைக்கு அடையாளம். ஒய்ஃப் சமைக்கும் போது கூட போய் நின்று உதவி மாதிரியா செய்யுங்க, ஏதாவது வேலை செய்யுங்க, யாரும் வேண்டாம்னா. ஏதோ உழைப்பது என்பது யாரோ ஒருத்தருடைய வேலை, உட்கார்ந்து என்ஜாய் பண்றதுதான் நம்ம வேலை நினைப்பு இருக்கு. இந்த மேலாதிக்க மனோபாவம் ஒரு மிகப்பெரிய நோய். மேலாதிக்க மனோபாவத்தில் இருந்து சமூகம் வெளியில் வந்தாக வேண்டும். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நாம உழைக்கிற உழைப்புக்கு நிஜமாவே நம்ம மக்கள் எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தாங்க. இந்த நாட்டில் பாருங்க, ஆயுத பூஜைன்னு ஒரு பூஜை வரும். கொத்துக்கரண்டி, அருவாள், ஸ்க்ரூவு, ஸ்பேனரு எல்லாத்தையும் வச்சு பொட்டு வச்சு சாமியா கும்பிடுவோம். ஏன்? உழைக்கிற கருவி எது சோறு போடுதோ நம்ம கடவுளுக்கு சமம். என்னுடைய புஸ்தகம் செய்யும் தொழிலே தெய்வம்னு என் புஸ்தகமே ஒன்று வந்திருக்குது. நான் தொடர்ந்து ஏதோ ஒரு பத்திரிகையில் எழுதினேன், அப்புறம் அதை புக்கா போட்டோம். அதில் ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறேன். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் வக்கீலாக இருந்தார், வெரி சக்சஸ்ஃபுல் லாயர் ராஜாஜி.
ஒருத்தன் குடிச்சுட்டு பொண்டாட்டி அடிச்சிட்டான், பயங்கரமா குடிச்சுட்டு பொண்டாட்டி அடிச்சிட்டான். அவ துணிச்சலா வந்து வக்கீல்கிட்ட சொல்லிட்டா, கேஸ் போட்டா. ராஜாஜி தான் அந்த மனைவிக்காக அப்பியர் ஆகிறாரு. ஜட்ஜி கேட்டாரு, நீ குடிச்சியா, குடிச்சிட்டு உன் மனைவியை அடிச்சியா, நீ என்ன பண்ண அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லைங்க எஜமா, நான் குடிக்கவே இல்லைங்கோ, நான் ஒருபோதும் அப்படி குடிச்ச என் மனைவியை அடிச்சதே இல்லைங்கோ, அவ்வளவும் பொய்யுங்கோ அப்படி. நீ சத்தியம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். அவன் உடனே அவனுக்கு தெரிஞ்ச சாமி பேர் ஒரு 7-8 பேர், அவன் கும்பிடுற சாமி, கும்பிடாத சாமி, கேள்விப்பட்ட சாமி, எல்லா சாமி பேரையும் கிடுகிடு கிடுகிடுன்னு சொல்லிட்டு தன்னை சாமி சத்தியமாவும் சொல்றேங்க, நான் குடிச்சதும் இல்லை, பொண்டாட்டி அடிச்சதும் இல்லைன்னா. இப்படி அந்த ஜட்ஜி ராஜாஜியை பார்த்துட்டு, வாட் யூ சே, அவன் தான் சத்தியம் பண்றானே, குடிச்சிட்டு அடிச்சது இல்லைன்னு சத்தியம் பண்றானு. ராஜாஜி பயங்கர கில்லாடி. அவர் பை வச்சிருந்தார், ஒரு பை. அந்த பையிலேருந்து அவ யாருன்னு அவருக்கு தெரியும். அவ வந்து இந்த கொத்துக்கரண்டி வச்சு, அவரு கொத்துக்கரண்டி வச்சு சிமெண்ட் கலவை போட்டு பூசுறவர். அதை எடுத்து மெதுவா அவன் முன்னாடி நீட்டினார். இப்ப நீ சொன்ன எல்லா சத்தியத்தையும் இதும் பேர்ல பண்ணு. கொத்துக்கரண்டியை நீட்டினாரு. நீ சொன்னல குடிச்சதும் இல்லை அடிச்சதும் இல்லைன்னு 7-8 சாமி பேர்லாம் வேணாம், எங்க இந்த கொத்துக்கரண்டி மேல சத்தியம் பண்ணி நான் குடிச்சதும் இல்லை அடிச்சதும் இல்லைன்னு சத்தியம் பண்ணு. அவன் சொன்னான், சாமி என் குலத்தை கெடுக்க வந்துட்டியே, இது மேல சத்தியம் பண்ணா எனக்கு சோறு கிடைக்குமா, அது மேல சத்தியம் பண்ணி போய் சொன்னா நான் நல்லா இருப்பேனா, எடுத்து உள்ளவை அடிச்சேன், ஆமா அடிச்சேன் அடிச்சேன் அடிச்சேன். நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டு மக்களுடைய மனோபாவத்தில் எப்படி இருந்தது. நமக்கு வேலை செய்யறதுக்கு எது கருவியா இருக்கோ அது கடவுளுக்கு சமம் என்ற எண்ணம் மனசுல இருந்தது. அதைத்தான் தொடர்ந்து நாம கொண்டு வரணும். இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், கிருஷ்ணன் போருக்கு போன கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியே போருக்கு போகும்போதே நடுவில் நான் ஹாலிவுட் போயிட்டு வருவேன், என்னை யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. நடுவில் நான் பாட்டுக்கு எங்கே தோணுதோ அங்கேயும் போவேன், அதான் என் பேச்சோட இயல்பு, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ணன் போருக்கு போனான்னா தேர் ஓட்டணும், நான் எப்படி தேர் ஓட்டுவேன்லாம் கேட்க முடியாது, ஓட்டணும். தேர் ஓட்டுறான், இந்த பாருங்க, தேர் ஓட்டும் போது அர்ஜுனன் சொல்றான் லெஃப்ட்ல திரும்பு அப்படின்னு. காதல விழுமா? ஏன் விழாதுன்னு கேட்டா, சத்தம் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல மேலேந்து ஒருத்தர் சொன்னா காதல விழுமா? கேட்காது. லெஃப்ட் டர்ன் அப்படிங்கிறான், இடது பக்கம் திரும்பு அப்படிங்கிறான். கிருஷ்ணன் காதல விழல, நேரா போனான். ரைட் டர்ன் அப்படிங்கிறான், ரைட்ல திரும்பாம நேரா போனான். அர்ஜுனனுக்கு எரிச்சல் ஆகி போச்சு. கிருஷ்ணா திருப்பி திருப்பி சொல்றேன், உன் காதல விழலையா அப்படின்னு சத்தமா சொன்ன உடனே விழுந்து தேரை நிறுத்திட்டு இப்படி திரும்பி பார்த்து சொன்னான், அறிவு இருக்காடா உனக்கு? இவ்வளவு சத்தம் நடந்து போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துக்குள்ள நீ சொல்றது என் காதல எங்கேயாவது விழுமா? முட்டாள், நீ மேல தானே உட்கார்ந்துருக்கிற, உன் காலை எங்க வச்சிருக்கிற? என் கழுத்துக்கு மேலே ஒரு பீடத்தில் 2 காலை தூக்கி வச்சிருக்கிற, தேர் ஓட்டிக்கிட்டு போற. எனக்கு லெஃப்ட்ல திரும்புன்னு சொன்னா நீ ஈஸியா ஒன்று பண்ணணும், சொல்லக்கூடாது. வலது கால் கட்ட விரல் இருக்குல்ல, அதால என் வலது கன்னத்தை இப்படி இடிச்சா என் மூஞ்சி எப்படி திரும்பும்? இடது பக்கம், அது லெஃப்ட். இடது கால் கட்ட விரல் இருக்குது இல்ல, அதை எடுத்து நீ இப்படி இடது கன்னத்துல வச்சு இடிச்சு இப்படி திருப்புனா ரைட். அறிவு கெட்டவனே, எவ்வளவு ஈஸி. அதை விட்டுட்டு போர்க்களத்துல கத்துனா காது கேட்குமா? கால் கட்ட விரலால என் கன்னத்துல இடிடான். அர்ஜுனன் கேட்டான், நீ கடவுள் இல்லையா? அண்ட சராசரத்துக்கு படி அளக்கிற கடவுள் இல்லையா? உன்னை நான் காலால மிதிச்சா பாவம் இல்லையா? கிருஷ்ணன் சொன்னான், அதெல்லாம் வைகுந்தத்தோட சரி, இப்ப நான் தேர் ஓட்டி இந்த டியூட்டியை பெர்ஃபெக்டா பண்ணாதான் நானும் பிழைக்க முடியும், நீயும் பிழைக்க முடியும். புரியுதா? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்க்கறியோ அதுக்குரிய யோகியதையோட நடந்துக்க. நீ எவ்வளவு பெரிய ஆளாவனாலும் இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. நீ இப்ப எந்த வேலையை எடுத்திருக்கிறியோ அந்த வேலைக்கு உரிய காரியத்தை நீ செஞ்சே தீரணும். இந்த உணர்வு வரலையே சார். இன்னைக்கு சொல்லிட்டு போட்டுமா, எந்த காலத்திலும் வேலையை விட நீங்கள் பெரியவர்கள் இல்லை, உங்களை விட வேலைகள் தான் பெரியவை. ஏன் தெரியுமா? நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த நாட்டில் கேட்கறதுக்கு. கலெக்டராக இருக்கிற தனிநபரை விட கலெக்டர் என்ற பதவி உயர்ந்தது. கவர்னராக இருக்கிற பதவி தனி மனிதனை விட அந்த பதவி உயர்ந்தது. ராஷ்டிரபதியாக இருக்கிற நபரை விட ராஷ்டிரபதி என்ற பதவி உயர்ந்தது. ஏனென்றால் மனிதர்கள் செத்து போவார்கள், பதவி சாவதில்லை, நீடித்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்?
நான் இறந்துட்டா கூட அது அப்படியே நிற்கும். ஆனா நான் மனுஷன் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த மனிதனும் பதவியை விட பெரியவன் இல்லை. ஏன் இந்த புரிதல்லாம் வரல யாருக்குமே? ஒருத்தருக்குமே அது மனசுக்குள்ள வரலையே. தப்பு இல்லையா அது? இப்ப கிருஷ்ணன் சொல்றான், நீங்க பகவத்கீதை படிச்சு என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணன் சொல்றான், இப்ப நான் தேரோட்டுக்குரிய காரியத்தை நான் கரெக்டா பண்ணணும். சார், வினோபா பாவே கீதை பேருரைகள்னு ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். வாய்ப்பு இருந்தா வாங்கிட்டு போங்க. சர்வோதயா பப்ளிகேஷன், கீதை பேருரைகள். நான் படிச்ச புஸ்தகத்துல ஒண்டர்ஃபுல் புக் வினோபாவுடைய கீதை பேருரைகள். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஒரு சம்பவம் சொல்றாரு பாருங்க. அவரு சாயங்காலம் கொண்டாந்து நிறுத்திட்டான். எதை? தேர நிறுத்தினதுக்கு அப்புறம் குதிரையை அவுத்து விடுறான் கிருஷ்ணன். குதிரையை அவுத்து விட்ட உடனே அது போர், அம்பு கும்பெல்லாம் தச்சிருக்கும். எல்லா குதிரையும் தட்டி கொடுக்குறான். குதிரை வளர்க்குறது ஒரு தனி சுகம். அதெல்லாம் தட்டிக்கிட்டு எல்லாம் கொடுத்து தடவி கொடுத்து, அதுக்கு எங்க தடவுனா அதுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் தடவி கொடுத்து, அதை அப்படியே மாரோட அணைச்சு அதை கொஞ்சி, அதுக்கு அந்த வாயில நுர தள்ளுது, தண்ணி வேணும் அதுக்கு. இப்போ கொண்டு வரணும். இந்த இடத்துல நீங்க வினோபா புக்கு படிக்கணும். இந்த அண்ட சராசரம் எல்லாம் எவனை ஆண்டவன் என்று அழைக்கிறதோ அவன் தன்னுடைய பட்டு பீதாம்பரத்தில் கொள்ளை அள்ளி கொண்டு வந்து குதிரைக்கு கொட்டினான். என்ன டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. இந்த அண்ட சராசரம் எல்லாம் எவனை ஆண்டவன் என்று அழைக்கிறதோ அவன் தன்னுடைய பட்டு பீதாம்பரத்தில் கொள்ளை அள்ளி கொண்டு வந்து குதிரைக்கு கொட்டினான். அது சாப்பிட மறுத்தது. அன்போடு அதை தடவி கொடுத்து விட்டு அதனுடைய மேலே இருக்கிற உடம்பில் இருக்கிற ரோமங்களை நீக்கி உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் அதை கடிக்கிறது. அதை கையால் எடுத்து அதனுடைய வலியை குறைக்கிறான் கண்ணன். ஒரு குதிரை ஓட்டியா போயிட்டா குதிரை ஓட்டி என்னென்ன செய்வாரோ எல்லாம் செய்யணும். அந்த குதிரையை நம்ம உண்ணின்னு ஒன்று சொல்லுவோம், பேன் தலையில கடிக்கும். அது மாதிரி மிருகங்களுக்கு உடம்பெல்லாம் முடி இருக்கிறதால அதை உட்கார்ந்துருக்கும். அந்த உண்ணி கடிக்காம இருக்கிறதுக்காக அதை எடுத்தானோ. இதை படிச்சுட்டு நான் என் புக்கில் அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுவரை உன்னி கிருஷ்ணனா இருந்தவன் இப்போது உன்னி கிருஷ்ணனாக மாறிய இடம் அப்படின்னு என் புக்கில் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். உன்னி சின்ன கிருஷ்ணன், சின்ன மழலை கண்ணன், உன்னி கிருஷ்ணனா இருந்தவன் உன்னி கிருஷ்ணனாக மாறிய இடம். அந்த அந்த உண்ணியெல்லாம் எடுத்து தட்டி கொடுத்து சாப்பிடு அப்படின்னு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. செய்யும் தொழிலே தெய்வம் என்று தெய்வம் நிரூபித்த நாடு இந்த நாடு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ ஒரு மிகப்பெரிய மகாபாரதத்திலிருந்து ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. எம்.ஆர். ராதா, நடிகவேள் எவ்வளவு பெரிய மனிதர்னு உங்களுக்கு தெரியும். நடிகவேள் எம்.ஆர். ராதா நடிப்பு துறையில எப்படி இருந்தாருங்கிறதுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஒரு முறை மலேசியாவுக்கு நான் நம்முடைய அந்த படத்துல ரத்த கண்ணில் நடிப்பாங்களே, பேர் என்ன? எம்.என். ராஜா. உங்களுக்கு வயசு 60க்கு மேல. இல்லாட்டி எம்.என். ராஜத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா 60 வயசு ஆனாதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். எனக்கு 70 மறந்து போச்சு. எம்.என். ராஜம் அம்மா வந்திருந்தாங்க. நாங்களாம் மலேசியா போயிருந்தோம். எம்.என். ராஜம், நான், எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம். சௌந்தரராஜன், சாலமன் பாப்பையா, நாங்கள் எல்லாரும் ஒரே வேன்ல மலேசியாவில் போகிறோம். கண்ணதாசன் விழா ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு. அப்போ எம்.என். ராஜா அம்மாட்ட நான் கேட்டேன், அம்மா நீங்கள் பெரிய புகழ்பெற்ற திரைப்பட நடிகை, ஒரு நல்ல சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சுட்டு, தம்பி அண்ணன் ராதா அண்ணன் எவ்வளோ பெரிய நடிகர் தம்பி. ஆமாம் ஆமாம், பெரிய நடிகர். ரத்த கண்ணீர் நீ பார்த்துருக்கியா தம்பி அப்படின்னா. பார்த்துருக்கேம்மா, சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதில் ஒரு காட்சி வரும், ஞாபகம் இருக்கா? அதாவது இவருக்கு எம்.ஆர். ராதாவுக்கு குஷ்டம் முடிச்சிடும். அடே காந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அவர் அவளை தேடி வருவார். இவங்க பணத்துக்கு ஆசைப்படுகிற ஒரு பெண்ணு, அதனால அடையணுங்கிற எண்ணத்தில் குஷ்டரோகத்தோட எம்.ஆர். ராதா வருவார். ஆனால் அவர் உடலெல்லாம் நோயாக இருந்ததுனால அவ்வளவு நாள் அவர்கிட்ட பணம் கறந்த இவங்க அவர் வரதை பார்த்து பயந்துக்கிட்டு போவாங்க. அப்படியே அவர் கிட்டக்க வருவார். இந்த சீன் எடுக்கிறாங்க தம்பி. டைரக்டர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்க பெரிய கவுன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதை அப்படி பிடிச்சிக்கிட்டு கிட்ட அப்படி ஓடி வருவாங்க.
அப்ப எம்என் ராஜா அம்மா ஓடி வர மாதிரி இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். கிடுக்கிடுன்னு அப்படி ஓடி வந்து படியில ரிவர்ஸ்ல ஏறுவாங்க, அப்படி பின்னாடி ஏறுவாங்க, வேகமா போவாங்க. இவர் பின்னாடி துரத்திக்கிட்டே வருவார். ரத்த கண்ணீர் படத்துல பார்த்தா பாருங்க, கை குஷ்டத்தோட துரத்திக்கிட்டே வருவார். டைரக்டர் சொல்றார், இந்த சீன் எடுக்க போறோம், இதுல நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன? டக்குன்னு எம்ஆர் ராதாவை மூஞ்சி மேல உதைக்கணும், முகத்து மேல அப்படியே உதைக்கணும். எம்என் ராஜு சொன்னாங்களா, என்ன பேசுறீங்க, அண்ணன் எவ்வளவு பெரிய நடிகர், திரைப்பட உலகத்தில் எவ்வளவு பெரிய நடிகர், அவர் மூஞ்சில நான் காலால எட்டி உதைச்சா நான் விளங்குவேன்னா? முடியவே முடியாது. எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த சீன் நான் நடிக்க மாட்டேன், தேவையில்லை, என்னால அப்படி அவங்களை எட்டி உதைக்க முடியாது. அப்ப எம்ஆர் ராதா சொன்னாரா, ஏய் துட்டு வாங்குறல்ல, துட்டு வாங்குறல்ல, அதனால நீ உதைக்கணும், நீ வாங்குற துட்டுக்கு நீ உதைக்கணும், நான் வாங்குற துட்டுக்கு உதப்படணும். உதே உதே நல்லா உதே அப்படின்னா. என்னென்ன உங்களை எப்படின்னா முகத்தில் எட்டி உதைக்கிறது? நான் வேணா டைரக்டர்கிட்ட சொன்னாங்களாம், சார் நான் உதைக்கிற மாதிரி காலை நீட்டுறேன், ஷார்ட் எடுத்து கட் பண்ணிடுங்க, அண்ணன் திரும்புற மாதிரி முகத்தை திருப்பட்டும், அப்போ முகத்தில் கால் பட்ட மாதிரி எல்லாம் நினைச்சுக்குவாங்க, ஆனால் கால் படாது, சரியா போயிடும் இல்லையான்னு. அப்ப எம்ஆர் ராதா சொன்னாராம், வானா பார்க்கிறவன் ஏமாந்து போடுவான், அவன் கொடுத்த துட்டுக்கு அவன் சந்தோஷப்பட வேணாமா, நீ உதே நான் வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன வந்தது, உதே நல்லா உதே, சரி தெர உதே அப்படி. என்னென்ன நீங்க சும்மா இருக்காம அப்படி ஷார்ட். முதல்ல இவங்களுக்கு கூச்சமா இருக்கு, எப்படி எம்ஆர் ராதா உதைக்கிறது அப்படின்னு. அதனால ஏதோ நர்ஸு பஞ்ச வச்சு ஒத்துற மாதிரி மெதுவா அப்படின்னாங்களாம். எம்ஆர் ராதா சொன்னாராம், ஷார்ட் நல்லா வரல, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா உதை, 1 2 4 7 தடவை அது மாதிரி மாறி மாறி எடுக்கிற போது கடைசியா எரிச்சல் தாங்காம இவங்க உதைச்ச உதையில அவர் உருண்டு போய் கீழே விழுந்த ஒண்ணு எம்ஆர் ராதா சொன்னாரா, ஷார்ட் ஓகே. ஏன் தெரியுங்களா? என்றைக்கும் ஒரு திரைப்பட நடிகனை விட சினிமா என்ற கலைதான் பெரியதே ஒழிய தனிப்பட்ட நடிகன் பெரியவன் அல்ல. இது நம்ம புரிஞ்சுக்கணும். நாம எந்த நிறுவனத்துல வேலை பார்க்கிறோமோ அந்த நிறுவனத்தோட கௌரவம் முக்கியம். நாம எந்த இடத்துல பணிபுரிகிறோமோ அந்த இடத்தினுடைய மேன்மை முக்கியம். தனிப்பட்ட நம்முடைய ஈகோ முக்கியமே இல்லை. அது கடைசி பட்சமா தள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய ஈகோ. நீங்க பகவத்கீதையில கண்ணன் காட்டிய உதாரணம் ஆத்திகர்கள் பின்பற்றுகிறார்கள், மகாத்மா காந்தியை போல, பால கங்காதர திலகரை போல. நாத்திகனாக இருந்த எம்ஆர் ராதா பகவத்கீதை படிக்கவில்லை என்றாலும் தன்னை விட தன் கலை மேன்மையானது என்று செய்யும் தொழிலை தெய்வம் என்று மதித்தார். ஏன் இந்த மக்களுக்கு அதெல்லாம் புரியாம போச்சு? ஏன் உங்க வேலையை விட உங்களை பெரிய ஆளா நினைக்கிறீங்க? நான் 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 அப்படின்னு உங்களையே முக்கியமா நினைக்கிறீங்க? தயவு செய்து நாம நினைக்க முடியாது. அப்புறம் வேலையை நேசிச்சு வேலை செய்யணுமே ஒழிய, இந்த வார்த்தையை ரொம்ப கவனிங்க, வேலையை நேசிச்சு வேலையை செய்யணுமே ஒழிய வேலைக்கு சம்பளம் கிடைக்கும் பணம் கிடைக்குங்கிறது 2ஆம் பட்சம். அது ஆக்சிடென்டல், அதுவும் தானா சம்பவிக்குது. இப்போ நாங்கள் பேசினா பணம் கொடுப்பாங்க, ஆனால் அவன் பணம் கிடைக்குங்கிறதுக்காக பேசக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த நாட்டு மக்களுக்கு அது தெரியல. பணத்துக்காக பேசுறவனுடைய மென்டாலிட்டி வேற, ஆனா பேசிட்டதுக்கு பணம் வாங்குறவனுடைய மென்டாலிட்டி வேற. என் உழைப்பை நான் இலவசமா கொடுக்க மாட்டேன், மரியாதையா காசு கொடு, அது வேற. நீ காசு கொடுத்தா உனக்காக என்ன வேணாலும் பேசுவேன், அது வேற. இது புரியாததால தான் இன்னைக்கு எல்லா பேச்சாளரையும் கூட தப்பா பேசுறாங்க. நீ 2 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் நினைக்காத விஷயத்தை ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வரவழைக்க முடியாது. நீ 2 கோடி வேணா கொடு, எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு வார்த்தையை என் வாயிலிருந்து வரவழைக்க முடியாது, எனக்கு வேணாம். நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. எத்தனை டிவி விளம்பரங்கள்ல என்ன நடிக்க கூப்பிட்டாங்க, அப்ப நான் கொஞ்சம் நல்லா இருந்தேன், டை போட்டிருப்பேன் இல்லையா? வாங்க சார், இந்த ஜுவல்லரி விளம்பரம், வீடு விற்கிற விளம்பரம், அந்த விளம்பரம், இந்த விளம்பரம். அவங்க சொல்லுவாங்க 5 லட்சம் ரூபாய். எவ்வளோ நேரத்துக்கு? அப்படி போய் நின்று 30 செகண்ட் நீங்க போய் அந்த விளம்பரத்துக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய். நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுங்களா? நான் என்ன சொன்னாலும் அது சத்தியமாக இருக்கும் என்று நம்புவதற்கு தமிழ்நாட்டில் 5 லட்சம் பேருக்கு இருக்கிறார். அப்ப நீ கொடுக்குற 5 லட்சத்தை வாங்கிட்டு இது ஒசத்தின்னு நான் சொல்லி அது தப்பா இருந்தா, அந்த 5 லட்சம் பேருடைய மதிப்பு தான் எனக்கு முக்கியமே ஒழிய நீ கொடுக்குற 5 லட்சம் எனக்கு அவசியம் இல்லை.
நீங்க மிகையா கூட நினைக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் பணம் 2ஆம் பட்சம்னு தள்ள சம்பவங்கள் எவ்வளவோ உண்டு. எனக்கு நெருங்கினவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நம்ம உழைப்புக்கு காசு கேட்கறது தப்பு இல்லை. ஆனா காசுக்காக இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ண முடியாது இல்லையா? இப்ப ஒரு அதாவது மனுஷனை எப்படி வேலை வாங்கலாம்னு சைக்காலஜில சொல்றா. 2 விஷயம்தான். நீங்க எந்த மனுஷனை வேலை வாங்குறதா இருந்தாலும் 2 விஷயம்தான். என்ன தெரியுங்களா? எய்தர் ரிவார்ட் ஆர் பனிஷ்மெண்ட். ஏய், இந்த வேலையை செய்யி, செஞ்சேன்னா ப்ரமோஷன் தரேன். இந்த வேலையை செய்யி, உனக்கு எக்ஸ்ட்ராவா டைம் நீ வேலை பார்த்தேன்னு ஒரு 500 ரூபாய் வவுச்சர் போட்டு பணம் தரேன். இந்த வேலையை செய்யி, ப்ரமோஷன் தரேன். இது ரிவார்டு. இந்த வேலையை செய்யல, மவனை கொன்னுடுவேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன், உனக்கு பனிஷ்மெண்ட் போட்டுருவேன், உன்னை கொண்டு போய் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். 2 தான் சார் மனுஷனை வேலை செய்ய வைக்கிறது. ஒன்னு ரிவார்டு, இன்னொன்னு பனிஷ்மெண்ட். ஆனா கர்மயோகம் என்ற இந்திய ஞானம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? இது 2ஐயும் விட வேலையின் மீது உள்ள மரியாதையாலும் ஈர்ப்பாலும் அதில் கிடைக்கிற சந்தோஷத்தாலும் எவன் வேலை செய்கிறானோ அவன்தான் கர்மயோகி. சார், இந்த இன்டர்நேஷனல் தியரியை க்ளோஸ் பண்ணிட்டான் சார். எய்தர் ரிவார்ட் ஆர் பனிஷ்மெண்ட் தான் வேலை செய்ய வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2மே கிடையாது. எனக்கு ரிவார்டு கொடுக்கலைனாலும் கவலை இல்லை, எனக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த வேலை நான் செய்யணும்னு நினைச்சா செய்வேன். அந்த வேலை மேல எனக்கு இருக்கிற ஈடுபாட்டால நான் செய்வேன். அது பெருக்கிற வேலையா இருக்கலாம், சமைக்கிற வேலையா இருக்கலாம். வேலையின் மீது இருக்கிற ஈடுபாடு என்பது தனி இல்லையா? ஒருத்தர் கச்சேரி பண்ணார், மேடையில் கச்சேரி பாட்டு பாடினார். ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. கல்கி ஒரு வித்வானை பற்றி அவருடைய பத்திரிகையில் விமர்சனம் எழுதினார். அவர் தோடி பாடினார், தோடி ராகம், அவர் தோடி பாடினார், நன்றாக இருந்தது. ஆனால் அவர் பாடுவதற்கு முன்பு தோடி இன்னும் நன்றாக இருந்தது. தோடி பாடினார், நன்றாக இருந்தது. அவர் பாடுவதற்கு முன்பு தோடி இதைவிட நன்றாக இருந்தது. இதை விட இன்சல்ட் என்ன வேணும்? அது மாதிரி நான் சொன்ன இந்த வித்வானுக்கு ராகம் எல்லாம் ஒன்றும் வரல. அவர் கச்சேரியை ஆரம்பம் செய்தார். இவர் பாட பாட மேலேந்து தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், மும்மூர்த்திகள் எல்லாரும் மேலேந்து பார்த்து நம்ம பாட்டை பாடிடுவானோ, இவன் எங்கேயாவது தெரியாம நம்ம பாட்டை பாடிடுவானோ அப்படின்னு அவங்கெல்லாம் மேலேருந்து சாமி கும்பிட்டாங்க. என் பாட்டு பாடக்கூடாது பகவானே, என் பாட்டை பாடக்கூடாது, அப்படி பாடுறார் நம்ம. இவர் கச்சேரி 1/4 மணி நேரம் இப்படி பாடி முடிச்ச உடனே அந்த சபா செக்ரட்டரி பார்த்தார். நம்ம மான மரியாதையே போயிடும். என்னமோ இந்த ஆள் வாய்ப்பு கேட்டான்னு இவனுக்கு கொடுத்தோம், இவன் பாடி இப்படி கொலை பண்றான். அதனால என்ன பண்ணார், அங்கேருந்து ஜாட காமிச்சார். பாடாது இறங்கி இவர் பாட, அவர் ஆட. எப்படி இவன் சொன்னான் முடியாது. ஒரு கிட்டக்க வந்து மைக்க மூடிட்டு சொன்னார், ஏய் இறங்கி தொலை, பாட்டா பாடுற கொல்ற, இறங்கி தொலை. இவன் சொன்னா, கச்சேரிக்கு 5000 சன்மானம் பேசியிருக்கு, இப்ப என்ன பாதியில நிறுத்தினா 5000 எவன் கொடுப்பான்? அவர் சொன்னார், நான் தரேன், நீ பாடாம இருக்கிறதுக்கு 5000 ரூபாய் நான் தரேன், இறங்கி தொலை. அவன் ஒரு பதில் சொன்னான் சார், அதுக்கு பாடுறதுக்கு தான் 5000, நிறுத்துறதுக்கு 25000. பாடுறதுக்கு 5000, நிறுத்துறதுக்குனா 25000. அவர் சொன்னார், என் சொத்தையே எழுதி வைக்கிற, எங்கேயும் பாடாது, என் சொத்தை வேணாலும் எழுதி வைக்கிற, எங்கேயுமே பாடாத. வெரி குட். இறங்கி வந்தான். அவன் வித்வான்னு பேர. சார், பாடியவர்களுக்கு உலகம் பரிசு கொடுக்கும், அது வேறு விஷயம். பரிசு கிடைத்து விடுவதற்காக பாடுவதை நிறுத்திவிட்டால் அவனை நீங்கள் வித்வான் என்று ஒப்புக்கொள்வீர்களா? அவனுக்கு சங்கீதத்தில் பயிற்சி உண்டு, ஆர்வம் உண்டு என்று ஒப்புக்கொள்வீர்களா? அவனை ஒரு மிகப்பெரிய கலைஞன் என்று கொண்டாடுவீர்களா? எனவே பணம் சம்பாதித்து விடுவது மட்டும் வாழ்வின் வெற்றி அல்ல. பணம் சம்பாதித்து விடுவது மட்டும் வாழ்க்கையின் வெற்றி அல்ல. அந்த பாடலை நேசித்து பாடி மக்களிடத்தில் அங்கீகாரம் பெறுவதுதான் உண்மையான வெற்றி. இந்த புரிதல் வேணும். சில பேர் இன்னைக்கு 10 ரூபா சம்பாதிச்ச உடனே நான் ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிறான். பல நாள் வெளிநாடு போயிட்டு வரான், நம்ம ரூபாய்க்கு அவன் டாலருக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் அதுல ஒரு 4 கோடி 5 கோடி சேர்த்துட்டா
எவ்வளவு திமிரா பேசுறான்னு நினைக்கிறீங்க? அவன்கிட்ட இருக்கிற பணம் பெருசான், அதனால அவன் ரொம்ப பெரிய ஆளா, அந்த ஊர்லயும் அவன் ரொம்ப பெரிய ஆளா. அதை போட நான் அமெரிக்கா போயிருந்த போது எங்களை ஹோட்டல்ல இருந்து விழா நடக்கிற இடத்துக்கு நாங்க போனோம். நான், ஜெயகாந்தன், அப்துல் ரகுமான். நான் சொல்றது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. நான், அப்துல் ரகுமான், ஜெயகாந்தன் 3 பேர் போயிருக்கோம் அமெரிக்காவுக்கு. எங்களை கூப்பிடுறதுக்கு கார் வரல. நாங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல இருந்து எங்களை கூப்பிடுறதுக்கு கார் வரல. ஒரு வழியா அப்ப லேண்ட் போன் தான், படாத பாடுபட்டு ஒருத்தரை கண்டுபிடிச்சு போன் பண்ணி, யோ ஹோட்டல்ல நாங்க டிஃபன் சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கிறோம், கூட்டு போறதுக்கு கார் வரல. அவர் சொல்றாரு, இது இந்தியா இல்ல அமெரிக்கா, இங்கெல்லாம் யாரையும் வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீங்க நேரம் அங்க என்ன பண்ணுங்க, இந்த மாநாட்டுக்கு வர பஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும், ஷட்டில் சர்வீஸ், நீங்க 3 பேர் ஏறி நேரம் அங்க வந்து இறங்கிருங்க. 3 பேரும் நேரா பஸ்ல ஏறி வந்து அங்க இறங்கிருங்க, புரியுதா அப்படின்னார். அப்படிலாம் வரமாட்டோம் நாங்க, அப்படிலாம் வரமாட்டோம். நீங்க யாராவது கார் எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்தா வரோம், இல்லாட்டி நாங்க வரமாட்டோம் அப்படின்னு. சார் இது இந்தியா இல்ல சார் அமெரிக்கா. நான் சொன்னேன், இந்தியாவின் பண்பை உனக்கு நினைவூட்டத்தான் வந்தேனே ஒழிய உன் அமெரிக்க மரியாதையற்ற பண்பை கற்றுக்கொண்டு போவதற்காக நான் இந்த மாநாட்டுக்கு வரல. நீ அமெரிக்க வாழ்க்கையை எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல, நான் இந்தியதை உன்னை நினைவூட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறேன், தெரியுதா அப்படின்னு. அப்ப ஜெயகாந்தன் சொன்னார், சபாஷ். ஜெயகாந்தன் சொன்ன வார்த்தை சபாஷ் அப்படி. எதுக்காக சொல்ல வர, அகங்காரத்துல பேசல. நம்முடைய கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு பணம் தான் பெருசுன்னு வாழ்ந்துட முடியுமா? பணம் ஆக்சிடென்டல், அது தானா வரும் போகும், என்ன வேணாலும் நடக்கும். அதை ஒரு பெருசா நினைச்சுக்கிட்டு வாழ முடியுமா? முடியாது. சோ ரிவார்டு முக்கியம் அல்ல, பனிஷ்மெண்ட் முக்கியம் அல்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை சொல்றான் பார், புல் புஷ். புல் புஷ். புல்லுன்னா ஒன்னு இழுக்குது உங்களை, ரிவார்டு. புஷ்னா தள்ளுது, அது உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஐயோ நம்மளை அடிக்க போறான், பனிஷ்மெண்டால நீங்க அந்த பக்கம் போவீங்க. ரெண்டும் ஒத்து வராது. புல்லு இருக்கக்கூடாது, புஷ் இருக்கக்கூடாது. நீ உன்னுடைய அறிவுல முடிவு பண்ணி இந்த தொழில் மேன்மையானது, இந்த தொழிலை இப்போது என்னை தவிர வேறு யாரும் செய்வதற்கு இல்லை, எனவே நான் அதை செய்ய வேண்டும். கல்யாண வீட்டில் சார், இது கல்யாண மேடை, அதனால பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. கல்யாண வீட்டில் நீங்க பாருங்க, மாப்பிள்ளை பொண்ணு, பொண்ணோட அப்பா அம்மா, பையனோட அப்பா அம்மா, இவ்வளவு பேர் தானே மேடையில் இருக்கணும். கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு புரோகிதர், இன்னொருத்தர், 2 பேர் இருக்கலாம், அவ்வளவுதானே. பாருங்க 45 பேர் நிற்பாங்க. 45 பேர் அப்படியே முசு 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 முசுன்னு நிற்பாங்க. அப்பதான் வீடியோவில் அந்த மூஞ்சியும் அந்த பட்டு புடவையும் வரும். அதனால எல்லாம் அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க. இந்த புரோகிதம் பண்றவர் திடீர்னு தேங்காய் அம்பார். இந்த 35 பேரும் எங்கேயோ கத்துவான், தேங்காய் 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 தேங்காய். எவனும் இறங்க மாட்டான். ஏன்னா தேங்காய் முக்கியம் இல்ல, அவன் மூஞ்சி வீடியோல வர்றதுதான் ரொம்ப முக்கியம். இதான் சார் ப்ராப்ளம். செயல் முக்கியம் என்று நினைக்க வேண்டுமே ஒழிய என் புகழ் முக்கியம் என்று நினைக்கிற வரை ஒரு காரியம் உலகத்தில் நடக்காது. இப்ப நம்ம என்ன செயல் செய்யணும்? புல்லு இருக்கக்கூடாது, புஷ் இருக்கக்கூடாது, பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, ரிவார்டும் கிடையாது. வேலையின் மீது உள்ள ஆர்வத்தால் அந்த வேலையை செய்தல். அக்கறை இல்லாம ஒரு வேலையை செய்யக்கூடாது. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்ல ரொம்ப ஆத்மார்த்தமா நான் நேசிக்கிற ஒரு நண்பர் சண்முக வடிவேல். என்னால் மறக்க, அவரை பேரை நான் சொல்லாம ஒரு மேடைக்குள்ள நான் போக மாட்டேன். ரொம்ப எனக்கு ஆத்மார்த்தமான நண்பர் அவர். ஏன்னா பேச்சாளர்கள் அவருக்கு பொறாமையே கிடையாது யார் மேலேயும், அதான் முக்கியம். அவரு ஒரு சம்பவம் சொல்ல, அவர் பள்ளி தமிழாசிரியர். இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், சேலம், ஹொசூர், இந்த பார்டர்ல பேப்பர் திருத்தின போது அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை அவர் சொன்னார். இவர் தமிழ் வாத்தியார், பேப்பர் வருது, 20 பேப்பரா வரும், இவர் திருத்துறாரு. இவர் பக்கத்தில் ஒருத்தர் பாடிக்கிட்டே திருத்துறாரு, இந்த சுமை தெரியக்கூடாதான், அப்படி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அப்படி இப்படி டக் 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 இப்படி போட்டு மார்க் போட்டுக்கிட்டே போறாரு. அப்ப சண்முகோடி வேலை இப்படி எட்டி பார்த்துட்டு சொன்னாராம், யோ அந்த பேப்பரை பார்த்தா தெலுங்கு மாதிரி தெரியுதுயா. ஏன்னு கேட்டீங்க, அங்க வந்து ஆந்திரா சித்தூர் பார்டர் மாதிரி ஒரு தெலுங்கு உண்டு, 2வது பாடம். கர்நாடகா கன்னடம் உண்டு, தமிழும் உண்டு. அதனால இவர் சொல்றார், யோ அதை பார்த்தா தெலுங்கு மாதிரி தெரியுதுயா பேப்பர். இப்பெல்லாம் தமிழே தெலுங்கு மாதிரி தான் எல்லா பசங்களும் எழுதுறாங்க. ரொம்ப கண்டாரா இருக்கும். அப்படி ஒரு திருத்திக்கிட்டே இருக்கார் சார்.
ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கரெக்ஷன் சூப்பர்வைசர் இருக்காருல்ல, அவர் திடீர்னு இந்த ரூமுக்குள்ள வந்து, யோ இங்க யாருக்கோ பேப்பர் ஒரு கட்டு மாறி வந்திருக்குது, தெலுங்கு பேப்பர் கட்டு ஒருத்தருக்கு மாறி வந்திருக்குது, யார்கிட்டயா இருக்குது அப்படி நர்வஸ் ஆகி கேட்கிறார். அவர் திருத்த வேண்டிய தமிழ் கட்டு இங்க இருக்குது, தெலுங்கு பேப்பர் மாறி இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு. அப்ப நிதானமா அவர் இவரை பார்த்து கேட்டாராம், இது தெலுங்காவே இருக்குமோ? ஆமா ஐயா, முதல்லயே சொல்லக்கூடாது, நீ நான் சொன்னப்ப மட்டும் நீ மதிச்சிய அப்படி. அந்த சூப்பர்வைசர்கிட்ட உடனே இங்க இருக்குது அப்படின்ன உடனே அவர் வந்து இந்த பேப்பரை அப்படியே அள்ளிக்கிட்டு அவருக்கு தமிழ் பேப்பர் கட்டத்துக்கு போட்டு இந்த தெலுங்கு பேப்பரை எடுத்துக்கிட்டு போயிட்டார். சார் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து அவர் சொன்னது தான் டாப். என்ன இவரை பார்த்து கேட்டாராம், ஏன் உனக்கு தெலுங்கு தெரியுமா? ஏன் அந்தாலும் அதே மார்க் தாயா போட்டிருக்கிறான். நான் ஆசிரியர்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க திட்டுறதா இருந்தா, கேஸ் போடுறதா இருந்தா சண்முக வடிவேலு மேலதான் போடணுமே ஒழிய என் மேல போடக்கூடாது. ஏன்னா அவர் பள்ளி ஆசிரியர், அவர் தான் பேப்பர் திருத்தினவர், அவர் தான் இதை சொன்னவர். யார் என்ன வழக்கு போடுறதா இருந்தாலும் சண்முக வடிவேல் அட்ரஸ் வேணா கேளுங்க, நான் எம்எல்ஏ யாரும் கேஸ் போட முடியாது. புரியுதா? சண்முக வடிவேல் சொன்னது. அதாவது அப்படி திருத்துற. அப்போ ஒரு பையனோட தலையெழுத்து என்ன ஆகும் சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் நான் சொல்றேன், ஆனுவல் எக்ஸாம் மார்க் மட்டும் பார்க்கக்கூடாது சார். எல்லா மந்த்லி எக்ஸாம் மார்க்கு, வீக்லி எக்ஸாம் மார்க்கு, அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங், அவன் நடந்து கொண்ட முறை எல்லாத்தையும் வச்சுதான் மார்க்கை நம்ம கொடுக்கணுமே ஒழிய ஒரே அடியா அவன் எழுதின பரீட்சையை வச்சு நம்ம கொடுக்க முடியாது. காப்பி அடிச்சிருக்கலாம், அவனுக்கு தெரிஞ்ச கேள்வி மட்டுமே வந்திருக்கலாம். ஸோ அது முக்கியம். எவ்வளவு முயற்சி பண்றாங்க எஜுகேஷன் துறையில, இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நான் கேட்கிறேன், தமிழ் பேப்பரா தெலுங்கு பேப்பரான்னு கூட தெரியாம ஒருத்தர் திருத்த முடியுமா? அப்போ அவர் பார்க்குற வேலையில் அவருக்கு என்ன கவனம் இருக்குது? அவரால் அந்த வேலையை சரியா பார்க்க முடியல, அதில் கவனத்தை செலுத்த முடியல. தவறு. நாம பார்க்குற வேலை அவ்வளோ முக்கியம். அம்மா நீங்க அடுப்பில் பால் வச்சா கூடமா, ஒரு யாக குண்டத்தில் யாகத்தை வளர்க்கிறவர் எது தெய்வீகமானது என்று கருதி மரியாதையாக நடத்துகிறாரோ, அப்படித்தான் நீங்கள் அடுப்பையும் ஒரு யாக குண்டமாக மதித்து தருவது தெய்வீகமானது என்ற உணர்வோடு தான் சமையலே பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நமக்கு அது தெரியல. ஏன்னா எல்லாமே தெய்வீகமானது. தெய்வீகமானதுங்கிறது கோயிலுக்குள்ள மட்டுமே இல்லை. உங்களுடைய பேச்சு, எழுத்து, தூக்கம், படுக்கை அறை, புத்தக அறை, அலுவல் அறை, ஏன் உங்கள் கழிவறை உட்பட. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீ ஒரு வீட்டை எடை போடுறதா இருந்தா எதை வச்சு எடை போடுவே? சிறந்த வீடு. அவர்கள் வீட்டு கழிவறையின் சுத்தத்தை வைத்துதான் அவர்கள் வீடு எப்படிப்பட்டது என்பதை என்னால் தீர்மானிக்க முடியும். ஒரு வீட்டின் வரவேற்பு அறையை நான் நம்புவதில்லை. ஏன்னா நான் வரப்போறேன்னு நீங்க ஸ்கிரீன் மாத்திருப்பீங்க, சோஃபா மாத்திருப்பீங்க, ஆனா உங்க வீட்டு கழிவறை தான் நீங்க எப்பேற்பட்ட மனிதருங்கிறதுக்கு சரியான ஒரு அளவுகோலா காட்ட முடியும். உன் தூய்மையை நீ எப்படி கவனிக்கிற, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழற அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அது இல்லையா? நம்ம என்ன தொழில்ங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா அதை எப்படி செய்கிறோம், எவ்வளவு அழகா அதை பேணுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போலாம், ஒரு பகுதி. அப்போ பக்தின்னு கோயிலுக்கு நீங்க போக வேண்டாம்னு சொல்றீங்களா? நான் அப்படி சத்தியமா சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுல உங்களுக்கு போகும்போது கிடைக்கிற திருப்திய, சந்தோஷத்தை வேற எதுலையும் கொடுக்க முடியாது. நீங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு அவங்க போயிட்டு வர்றாங்கல்ல, அதுல கொடுக்கிற ஒரு நிறைவு இருக்கு இல்லையா, அதை வந்து உலகத்துல வேற எது மூலமாவும் கொடுக்க முடியாது. அதனால போலாம், அவங்கவுங்க விருப்பம் போட்டும் வரட்டும், யாரும் வேண்டான்னு சொல்லல. நான் ஒருபோதும் நாத்திகம் பேசுறவன் இல்லை, மனசுல வச்சு. ஆனா அதுதான் தெய்வீகமானது. அதை தவிர மற்ற வேலையெல்லாம் பாழ் நினைக்கிறாங்க பாருங்க, அது தப்புன்னு சொல்றேன். அது ஒண்ணுதான் புனிதமானது. எது? கோயில் புனிதமானது, இதெல்லாம் புனிதமானது இல்லை. அதுதான் உண்மையான பூஜை, இது பூஜை இல்லை. இல்ல, நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்க போற வரைக்கும் செய்யற எல்லா செயலுமே பூஜை, எல்லா செயலுமே யாகம், எல்லா செயலுமே தவம். இந்த புரிதல் உங்களுக்கு வந்துட்டா வாழ்க்கை மாறி போயிடும். மகரிஷி என்ன சொல்றாரு? நீங்க தவம்னு பண்றது என்னன்னா, இந்த உலகத்துல சரியானபடி வாழுகிற முறையில வாழ்வது பெரிய தவம். திருவள்ளுவர் சொல்றாரு, உங்களை ஒருத்தன் திட்டும் போது உங்களால பொறுமையா இருக்க முடியும் என்றா, நல்ல கவனிங்க, உண்ணாது நோற்பர் பெரியர். ஒரு பெரியவர்கள் என்பவர்கள் உண்ணாமல் விரதம் இருப்பார்கள்.
அவனை விட பெரியவன் யார் தெரியுமா? பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பேர். எவனோ கண்ணா பின்னான்னு பேசுற. இப்பெல்லாம் எந்த வரையறையும் கிடையாது. பேச்சோ யூடியூபோ பார்க்கவே முடியாது. அதாவது கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு அளவே கிடையாது. யார் வேணாலும் கெட்ட வார்த்தை தான், எதை திருப்பினாலும் கெட்ட வார்த்தை தான். என்ன வேணாலும் பேசலாம், யாரை பத்தி வேணா பேசலாம், எவ்வளவு வேணாலும் சொல்ல. ஏன் சார், மகாத்மா காந்தி எத்தனை பெரிய மனிதர் சார். மகாத்மா காந்தி எவ்வளவு இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்ச ஒரு பெரிய மனுஷன். அவரை பத்தி கூட அவர்கிட்ட குறை இல்லாம இருக்காது. இந்த உலகத்துல குறை இல்லாதவன் யார் இருக்கிறா? அவர் இன்னதுதான் பேசுறதுன்னு இல்லையா? கவலையே இல்லை. இந்த நாடு மாதிரி ஒரு நன்றி கெட்ட மனிதர்கள் வாடுகிற நாட்டை வேற இடத்துல போய் பார்க்க முடியாது. அதாவது காந்தி சுதந்திரத்துக்கு பாடுபட்ட போது அவர் தான் கெடுத்துட்டார் இந்த நாட்டை. ஏன்? அப்ப இருந்த மற்றவங்க சுதந்திரம் வாங்க வேண்டாம்னு யாராவது கையை பறிச்சானா? எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு, அப்ப போய் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு போய் நின்று பேசி வாங்கி கொடுத்த மனுஷனை கேவலமா பேசுறானு. இது மாதிரி ஒரு நன்றி கெட்ட நாடு வேற எங்க போய் பார்க்க முடியும்? காந்தியை இறந்து போன மனிதனை கேவலமா பேசலாமா? இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போற உங்களுக்கு, பதில் சொல்ல முடியாதவர்களை பற்றி விமர்சிக்காதீர்கள். இப்ப காந்தி எழுச்சி வந்து பதில் சொல்ல முடியுமா? நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு தன்னுடைய தன்னிலை விளக்கம் கொடுக்க முடியுமா? நான் ஏன் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சேன்னு அவர் விளக்கம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, யாரால் தன்னிலை விளக்கம் கொடுக்க முடியாதோ அவர்களை விமர்சிப்பதை நாம் விட்டுவிட வேண்டும். நமக்கு அந்த உரிமை இல்லை, அவங்களுக்கு வர முடியாது. மறுபடியும் வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்க முடியாது. புரிஞ்சுக்கணும் அது. அவர் சரி தப்பெல்லாம் அப்புறம், அவர் தன்னிலை விளக்கம் கொடுக்க முடியாதபடி நீ என்ன இருந்துச்சு அவரை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறது தவறு. சரி, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். பக்த விஜயம்னு ஒரு நூல் இருக்கு சார். இந்த பக்த விஜயன் நூல்ல பாண்டுரங்கன்னு ஒரு வடிவம், ஒரு வரலாறு இருக்கு. அந்த பாண்டுரங்கர் வரலாற்றுல அவர் எப்படி பாண்டுரங்கரா வந்தார்னு அந்த கதை, அழகான கதை. புண்டரீகன்னா தாமரை போன்ற கண்களை உடையவன். அவன் கங்கையில போய் குளிக்கணும், தன் பாவத்தை எல்லாம் போய் தொலைக்கணும், கங்கையில போய் குளிக்கணுங்கிற எண்ணத்தோட போறான். அவன் கங்கைக்கு போகும்போது இது பாருங்களேன், நாளைக்கு காலையில கங்கைக்கு போயிடலாம். அந்த டிஸ்டன்ஸ்ல ராத்திரி தூங்குறதுக்கு அந்த காலத்துல ஹோட்டல்லாம் கிடையாது. ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் திண்ணை இருந்தது. அதுல தங்கிக்கலாமான்னு கேட்டான். தாராளமா படுத்துக்கங்கப்பா. அவன் சொன்னா, நான் படுத்துட்டு காலையில் ஏஞ்சி கங்கையில போய் குளிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன், படுத்துக்கோ அப்படின்ட்டான். படுத்துட்டான். புது இடம், உனக்கு தூக்கம் வரல, அப்படியே படுத்திருந்தான். ராத்திரி ஒரு 2:30 மணி 3 மணி இருக்கும். கருன்னு என்னெல்லாமோ உடம்பெல்லாம் அழுக்கா அசிங்கமா ஒரு 3 பெண்கள் அங்கேருந்து உள்ள வந்து விறுவிறுன்னு அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வாசல்ல கொண்டாந்து தண்ணி தெளிச்சு எல்லா வேலையும் பண்ணாங்க. இவனுக்கு சுத்தமா முழிப்பு வந்துருச்சு. இப்படி பார்த்தான். அந்த ஆசிரமத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் ஒரு 2 மணி நேரம் அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா இவனால் நம்பவே முடியல. ஏன்? அவ்வளவு அழகா, அவ்வளவு அப்சர ஸ்திரீகளா, அவ்வளவு பிரமாதமான அழகோட அந்த 3 பெண்களும் வெளியே வராங்க. இவன் அவங்கள மறிச்சு கேட்டான், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல விகாரமா 3 பெண்கள் உள்ள போனாங்க, இப்ப இப்படி தேவதைகள் மாதிரி 3 பெண்கள் வெளியே வரீங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, நீ பார்த்துட்டே சொல்றோம், நான் தான் கங்கைன்னா, நான் தான் யமுனைன்னா, நான் தான் சரஸ்வதி. நீங்க 3 நதிகள் புண்ணிய நதிகளா? ஆமா. இந்த முனிவர் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? அவ சொன்னா பாரு ஒரு பதில். அதான் அவன் பாவத்தை கொண்டாந்து எங்க கிட்ட விட்டுறான். நாங்க கடவுள்கிட்ட போய் கேட்டோம், இதை எப்படி நாங்க போக்குறதுன்னு. ஏதோ இந்த முனிவருக்கு தொண்டு செஞ்சு உங்க பாவத்தை போக்கிக்கங்கன்னு சொன்னாரு. அதனால இவர் வீட்டுல வந்து தொண்டு செஞ்ச உடனே அன்னைய பாவம் அன்னைக்கே போய் நாங்க அழகாகி திருப்பி போயிடுவோம். இதுக்கும் கும்பமேளாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது தனி, இது தனி. அது வேற கம்பார்ட்மெண்ட், இது வேற கம்பார்ட்மெண்ட். விடுங்க. அப்படியே தகச்சுப்பான். அப்ப உள்ள இருக்கிற முனிவர் பேர் என்னன்னா குக்குட முனிவர்னு பேர். சந்தேகம் இருந்தா பக்த விஜய நூல் எடுத்து படிங்க. இன்னைய தேதி வரைக்கும் சார் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு வரி கூட நான் பேசியதாக வரலாறு கிடையாது. நானா ஒரு வார்த்தை கற்பனை பண்ணி பேச மாட்டேன். ஆதாரம் இல்லாம ஒரு வரி இல்லை. பக்த விஜய நூல் எடுத்து பாருங்க. உள்ள இருக்கிறவர் குக்குட முனிவர்னு பேரு அப்படின்னா, அவர் என்ன புண்ணியம் பண்ணி என்ன மந்திரம் ஜெபிச்சு என்ன பண்ணார்? ஒன்னும் பண்ணல. பின்ன என்ன பண்ணார்? அவங்க அப்பா அம்மாவுக்கு அவரு வச்சு காப்பாத்துறது. அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்றாங்க, நல்லா இருப்பே அப்படின்னு.
அந்த புண்ணியத்தை பண்ணதுனால அவருக்கு அவ்வளவு பெரிய புண்ணிய பலன். இவன் யோசிச்சான், அவங்க அப்பா அம்மாவை அனாதையா அங்க விட்டுட்டு இவன் கங்கையில போய் குளிச்சு புண்ணியம் தேடலான்ற எண்ணத்தோட வந்தான். நான் எவ்வளவு பெரிய அறிவு கெட்டவன், எங்க அப்பா அம்மாவுக்கு வயசான காலத்துல தனியா அங்க தவிக்க விட்டுட்டு நான் முட்டாள்தனமா இங்க வந்து நான் புண்ணியம் தேடணும்னு வந்தேன்னு எனக்கு கடவுள் புரிய வச்சுட்டாரு அப்படின்னு குடிசையை கும்பிட்டான், குக்குட முனிவரை கும்பிட்டான், நேரா புறப்பட்டு வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணான். அப்பா அம்மா தான் கடவுள், அப்பா அம்மா தான் கடவுள், அப்பா அம்மா தான் கடவுள்னு வாழ ஆரம்பிச்சு. இன்னைக்கு சொல்றேன், உங்கள் தாய் கால் வலிக்க, உங்கள் தந்தை தோல் வலிக்க, நீங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் தர வேண்டிய ஆறுதலை, அரவணைப்பை, அன்பை தராமல் எத்தனை கோயிலுக்கு போய் வந்தாலும் உங்கள் பாவம் தொலையாது, தொலையாது, தொலையவே தொலையாது. உங்கள் தாயையும் தந்தையையும் நோக நோக வைத்துவிட்டு நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய கடவுள் உலகத்தில் இல்லை. எழுதி வச்சுங்க. நீ பெத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நேரா கோயில்ல போய் சாமி கும்பிட்டு உண்டியல்ல 1 லட்சம் போட்டேன்னு சொன்னா உன்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த இடத்துல தான் நான் பக்தி யோகத்தோட என்னுடைய அந்த விவாதத்தை வைக்கிறேன். நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நான் சாமியை கும்பிட்டு பாவத்திலேருந்து நழுவிக்கிறேங்கிறியே, நடக்காது. நீ யாகங்கள் செய்வதன் மூலமோ, தானங்கள் செய்வதன் மூலமோ, வேறு எந்த வகையில் முயற்சி செய்வதன் மூலமோ உன் பாவத்தை தொலைக்க முடியாது, முடியாது, முடியவே முடியாது. அப்பா அம்மாவை மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். இவனுக்கு அப்பதான் போச்சு. ஆமா சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அப்பா அம்மா பையனுக்கு ஒட்டுண்ணி மாதிரி உட்காந்து சாப்பிடுங்கன்னு புத்தி சொல்லல. வயசாகிற வரைக்கும் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. கை கால் விழுந்துட்டதுக்கு அப்புறம், அவங்க சுமையானதுக்கு அப்புறம் அவங்களை யாராவது பார்த்தா தானே உண்டு. பார்க்க வேண்டாமா? அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமா? இதெல்லாம் விட்டுட்டு நான் பஜனைக்கு போறேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் அங்க போறேன், இங்க போறேன், சொற்பொழிவுக்கு போறேன், என்ன பிரயோஜனம்? அது என்ன அறமா இருக்க முடியும்? நான் நுழைஞ்ச உடனே அறம்ங்கிற புத்தகம் தான் அவர் கொடுத்தாரு. அறம்ங்கிறது என்ன பெரிய அறமா இருக்க முடியும்? தாயை தகப்பரை துடிக்க வச்சுட்டு. இதைத்தான் சார் நான் பேசினேன். இன்னைக்கு சாமியார் ஆசிரமத்தில் பிடெக் படிச்சவன் எம்டெக் படிச்சவன மொட்டை அடிச்சு சாமியாரை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அப்பனும் வேணாம் ஆத்தாலும் வேணாம் அவங்க நாங்கள் கவனிக்க மாட்டோம்னு சொன்னா அவர்களால் முக்தி அடைய முடியாது என்பதை இந்த நூற்றாண்டில் நான் தெளிவாக அறிவிக்கிறேன். அவர்களை முக்தி அடைய செய்யக்கூடிய சக்தி அந்த குருமார்களுக்கு கிடையாது என்பதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன். அவர்களே முக்தி அடைய செய்யக்கூடிய சக்தி அந்த குருமார்களுக்கு கிடையாது என்பதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன். யோசிச்சார். அது மாதிரி பார்த்தா விவேகானந்தர் கிடைப்பாரா? ராமகிருஷ்ண மடத்தோட ரூல் தெரிஞ்சுக்கோ, அப்பா அம்மாவுடைய கன்சென்ட் இல்லாம நீ சாமியாரா வர முடியாது. நான் இன்னும் ராமகிருஷ்ண மடத்தை மதிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் யூ கேனாட் என்டர் இன்டு ராமகிருஷ்ணா மட். விவேகானந்தர் கடைசி காலத்துல அம்மாவை பக்கத்துல வச்சு சோறு போட்டவர் விவேகானந்தர். யார் படிச்சீங்க? அவர் ஒன்னும் அனாதைய அம்மாவை விடல, துறவி ஆயிட்டாரு. ஆனா அம்மாவுக்கு கால் பிடிச்சு விடுவாரு விவேகானந்தர், தெரியுமா? அம்மாவை பக்கத்திலே வச்சு கோயிலுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறார். அவருடைய இன்னொரு நண்பரை கூப்பிடுறார், நீ எனக்காக ஒரு உதவி பண்ண. என்ன? அம்மாவுக்கு நிறைய கோயிலுக்கு போகணும்னு ஆசை, என்னால் அவளோட போக முடியல, நிறைய வேலை இருக்கு, நீ எனக்காக அவளை கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வரியா? இன்னொரு மகாராஜ், இன்னொரு துறவி, இவங்க அம்மாவை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போறார். அப்ப தினமும் அம்மாவோட பேசுவார். ஆர் யூ ஹாப்பி? நீ நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா கேட்பார். என்னமோ விவேகானந்தர் சாமியாரை போயிட்டோன்னா அம்மா அப்பா எல்லாத்தையும் அத்துக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறான். கிடையாது. அம்மா மீது செய்ய வேண்டிய கடமைகளை துறவுக்கு பிறகும் விவேகானந்தர் செய்திருக்கிறார் என்ற வரலாறு தெரியாத மூடர்கள் விவேகானந்தரை மேற்கோளாக காட்டுகிறார்கள். படிக்கணும், புத்தகத்தை எடுத்து படிக்கணும். இறுதி காலத்தில் தன்னுடைய தாயாரை விவேகானந்தர் பேணி பாதுகாத்தார். எவ்வளவு முக்கியம் இதெல்லாம் தெரியலையே. அப்பா அம்மாவை அனாதையா விட்டுட்டு போய் இவங்க முக்திக்கு போறாங்களா, அப்படியே முக்தியை போய் அடைய போறாங்களா? இது தவறுன்னு நான் கண்டிக்கிறேன். எனக்கு நீ விலை போயிட்ட, காசு வாங்கிட்ட, எவங்கிட்டே காசு வாங்கிட்டு பேசுற, என்ன எத்தனை எவ்வளவு வேணா நீ குற்றம் சொல்லு, அதனாலலாம் எனக்கு ஒன்றும் ஆக போறதே இல்லை. சரி, அதை விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். இவன் வீட்டுக்கு வந்தான், அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ண ஆரம்பித்தான். நல்ல ஒழுங்கா அவங்கள நல்ல சிஸ்டர்ஸ். மேலேருந்து பெருமாள் பார்த்தார். என்னம்மா அப்பா அம்மாவுக்கு கவனிக்கிறா, இந்த பயலை நம்ம நேராக போய் பார்த்து ஒரு பாராட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம், அப்ரிசியேஷன் அப்படின்னு மேலேருந்து பெருமாள் வந்தார். இவன் உள்ள அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த குடிசை
குடிசைக்கு வெளியே நின்றுக்கிட்டு புண்டரீகா வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உள்ள இருந்தான். யாரு கூப்பிடுறது அப்படின்னா, நான் தான் பாண்டுரங்கர் பெருமாள் வந்திருக்கிறேன், உன்னுடைய சேவையை பாராட்டி உனக்கு நான் பாராட்டு சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், அவன் கொடுத்த ஆர்குமெண்ட் பாருங்க. நான் எந்த செயல் செய்கிறேன் என்பதற்காக நீ வந்தாயோ அந்த செயலை நிறுத்திவிட்டு உன்னை வந்து எப்படி பார்ப்பது? இந்த செயல் செய்யாமல் இருந்திருந்தால் நீ வந்திருப்பாயா? எந்த செயல்தானே உன்னை வரவழைத்தது? இந்த செயல் உன்னை வரவழைத்தது என்றால் இந்த செயலை விட்டுவிட்டு நான் உன்னை வந்து பார்ப்பது இந்த செயலுக்கு எதிரான வினை அல்லவா? என்னால் முடியாது, என் தாய் தகப்பன் உறங்கட்டும், அதன் பிறகு வருகிறேன். வெளியிலேருந்து பெருமாள் சொன்னாராம், கால் வலிக்குதுடா, நான் எவ்வளோ நேரம் நிற்பேன். ஒரு செங்க கட்டி, அந்த காலத்து தலகாணி எல்லாம் வீட்டில் கிடையாது, ஒரு செங்க கட்டி எடுத்து அப்படி தூக்கி வாசலில் போட்டு இதில் வேணா உட்காரு அப்படின்னு செங்க கட்டியை தூக்கி இப்படி வாசலில் போட்டாராம். 2 கையை இடுப்பில் வச்சுக்கிட்டு பாண்டுரங்கர் அந்த செங்கக்கட்டி மேலே நின்னது தான் பண்டரிபுரத்தினுடைய தலவரலாறு. பண்டரிபுரம்ங்கிறது அப்படி வந்தது. என்ன நாடு சார், எவ்வளோ அழகான நாடு சார். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன் கடமையை செய்கிறவனுக்கு கடவுள் காத்திருந்து அருள் புரிகிறார் என்று கதை எழுதி வைத்த நாடு இந்த நாடு. அப்பா அம்மாவை தூக்கி போட்டுட்டு எப்படியாவது நீ போ, கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படின்னா அது எப்படி சார் நாடு? அது சுடுகாடு, சுடுகாடு. பெற்றவர்களுடைய ஆசி, பெற்றவர்களுடைய அதுக்காக சில வயசானவங்க படுத்துவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். கண்டுக்காதீங்க, கண்டுக்காதீங்க. அவங்க நிறைய தப்பா பேசுவாங்க, சண்டை மூட்டுவாங்க, கொஞ்சம் வயசு முதுமையினால ஏதாவது பேசுவாங்க, அப்படியே காதை மூடிக்கங்க. ஆனாலும் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும். இதுதான் என்னுடைய வேண்டுதல், அவ்வளவுதான். நூற்றுக்கணக்கான உதாரணம் சொல்லலாம். ஆனா நாம எந்த தொழில் பார்க்கிறோமோ அந்த தொழில் எல்லாவற்றையும் விட மேலானது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கு. இதுக்கு ஆனா இப்ப சொல்லி முடிச்சிடுறேன். வெறும் தொழில் மட்டும் பெரிய விஷயம்னு இல்லை, அந்த தொழில் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம்னு ஒன்று வரும். அந்த புண்ணியத்தை உங்களுக்குன்னு வரவு வைக்காம இதெல்லாம் இறைவனுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிட்டா முக்தி வந்துடும். இப்ப புரிஞ்சுக்கங்க, செயலை விட்டு விடுவது சந்நியாசம் அல்ல. இதான் பகவத்கீதை. கர்ம சந்நியாசம், கர்ம பல சந்நியாசம். பகவத்கீதையை எடுத்து தேடி பாருங்க சார். ஆக்சுவலா கிருஷ்ணனுடைய வரலாறு உழைப்பவர்களுடைய மேன்மையை விளக்குவதற்கு வந்த வரலாறு சார். நீங்க இந்திய வரலாறு எடுத்து பாருங்க. கிருஷ்ணர் கையில என்ன இருக்கு? குதிரை ஓட்டுற குச்சி. அவங்க அண்ணன் பலராமன் கையில என்ன இருக்கு? கலப்பை. அதுக்கு முந்தின அவதாரம் ராமாவதாரம் பரசுராமர். பரசுராமர் கையில என்ன இருந்தது? மரம் வெற்ற கோடாலி. ராமர் கையில என்ன இருந்தது? வில்லு. உண்மையில ராமாயணம் மகாபாரதம் எதுக்கு வந்தது தெரியுங்களா? உழைக்கும் வர்க்கத்தின் மேன்மையை நிலைநாட்ட வந்ததுதான் ராமனும் கண்ணனும். நான் சொன்னா பல பேர் சண்டைக்கு வருவாங்க. பிறகு அவர்களையும் பக்தி யோகம் கபலீகரம் செய்து விட்டது. வரலாறு தெரியல மக்களுக்கு. அவர்களையும் பக்தி யோகம் கபலீகரம் செய்து விட்டது. எப்படி? நீ உழைக்கணுங்கிற கருத்து வரல, அவங்களையும் நீ கும்பிடணும், அவ்வளவுதான். வழிபாட்டு மனோபாவம் சார். நாத்திகனா மாறினவன் கூட நாத்திக தலைவர்களை கும்பிட்டுக்கிட்டு தானே சார் இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வழிபடு மனோபாவம் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. பேசாம எப்ப பார்த்தாலும் அவங்களை கும்பிடுறதுன்னா என்ன பிரயோஜனம்? அவங்கள மாதிரி வாழ்வதற்குரிய தைரியம் நமக்கு வேணும். ராமனை போல கிருஷ்ணனை போல பிறருக்காக வாழணும் அப்படிங்கிறது தான். ஏன் சார், இந்திரனை கும்பிட்டுக்கிட்டு இருந்த சமூகத்தை பார்த்து இந்திர வழிபாட்டை நிறுத்திட்டு கோவர்த்தனகிரிய கிருஷ்ணன் பிடிச்சான்னு சொன்னா அவன் வேதத்துக்கு எதிரானவனா ஆதரவானவனா? வேதம் இந்திர வழிபாட்டை ஆதரித்தது, கண்ணன் இந்திர வழிபாட்டை நிராகரித்து தன்னை வணங்கும்படி செய்தவன் என்றால் கண்ணன் வேத வழிபாட்டுக்கு எதிரானவன். வரலாறும் தெரியாது, படிக்கிறதும் இல்லை, தேடுறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை, என்ன நடந்ததுங்கிற அறிவே தமிழ் சமூகத்துக்கு இல்லை சார். ராமன், கண்ணன், பலராமன், பரசுராமன் எல்லாமே உழைக்கும் வர்க்கம் மேலானது என்பதை நிரூபிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட வரலாறுகள். போச்சு உடுங்க. எனவே எதை செய்கிறோமோ அதை தவமா செய்யும். இதுல உச்சபட்ச கிளைமேக்ஸ் திருவண்ணாமலை தலபுராணம். அதுல என்ன வருது தெரியுங்களா? ஒரு விலைமகள். அந்த காலத்துல கோயிலை சுத்தி விலைமகள் இருந்தாங்க. அந்த விலைமகளுக்கு என்ன வழக்கம்னு கேட்டா,
யார் காலையில் வந்து வெத்தலை பாக்கு வைக்கிறானோ அச்சாரம் அவனை கணவனாக ஏற்றுக்கிறது. அவன் கணவன், அவனுக்காக வாழ்வது. கதவை திறப்பா, வாசல்ல தண்ணி தெளிச்சுட்டு திரும்புவா, யார் வெத்தலை பாக்கு வச்சிருக்காங்களோ அதை எடுத்துட்டு நீ என்னுடைய கணவன் அங்கீகரிப்பா. இதான் அவனுடைய வழக்கம். ஒரு நாள் இது பாருங்க, சிவபெருமானுக்கு இவ்வளவு சோதிக்கணும்ன்ற எண்ணம் வந்தது. கூடையில அழுகுன உடம்போட இருக்கிறவரா அவரை தூக்கிக்கிட்டு வந்து இவங்க வீட்டு வாசல்ல அந்த வெத்தலை பாக்கு வைக்கிறாங்க. இவன் எடுத்துட்டு யாருன்னு தெரியாது, சரி அப்படின்னு எடுத்துட்டா. சரி அலங்கரிச்சுட்டு வருவாரு அப்படின்னு அவர் கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஊர் மகாராஜா, அரசர், அவருக்கு இவளை அடையணும்னு விருப்பம். அவன் வந்தான் குதிரையில. நீ எனக்கு இன்னைக்கு மனைவி யாருன்னா, மன்னிக்கணும், நான் வேற ஒருத்தட்ட நான் இன்னைக்கு முறை வாங்கிட்டேன் வெத்தலை பாக்கு, நான் முடியாது. என்னுடைய தொழிலே இல்லைன்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு, அதுல இருந்து மீற மாட்டேன் அப்படின்னு. நான் இந்த ஊரோட அரசன், உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேனா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் என்னுடைய எண்ணத்திலேருந்து மாற மாட்டேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு உள்ள போயிட்டான். அந்த அரசன் எரிச்சல்ல போயிட்டான். ராத்திரி கூடையில திரும்ப கொண்டாந்து இவரை உள்ள விடுறாங்க. ஒரே இம்சை. அந்த கதை ரொம்ப அழகா இருக்கும். ராத்திரி இருமல், வாந்தி, வயசானா என்ன ஆகும், இருமலும் ரோகமும்னு திருப்புகள்ல வருது இல்லை. வயசானா தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் என இருமல் கிண் கிண் எனும் முன் உரையே குழற. பேச்சே வராது, எச்சலா வரும், எச்சலா வரும், பார்க்கிறவனுக்கு எரிச்சலா வரும், ஒரே இம்சை. ஆனா அவன் என்ன சொல்றா, மனசாலும் நான் உன்னை கணவன்னு வரிச்சிட்டேன், எல்லா பணிவிடையும் பண்ணுவேன். அவன் துணியை எடுத்து துவைக்கிறா, வேற துணியை கட்டி விடுறா, அவனுக்கு விசிறா, எல்லா பணிவிட. சிவபெருமான் பொறுத்து பார்த்துட்டு, என்ன இந்த பொண்ணு எவ்வளவு அன்பா கருணையா இருக்கு அப்படின்ட்டு தான் சிவபெருமான்கிறத வெளிப்படுத்துறார். அந்த பொண்ணு பேர் தும்பைன்னு பேர் கதையில. சிவபெருமான் வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல கதையில நீங்க என்ன ஒன்று கேட்கக்கூடாது, பார்வதி பக்கத்துல இருந்தாங்களா இல்லையான்னு ஒரு சிக்கலான கேள்வியை என்ன கேட்கக்கூடாது. என் அபிப்பிராயம் பார்வதிகிட்ட சொல்லாம தான் வந்திருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். வெளிப்பட்டார். அப்படி திகச்சு போயிட்டார். அவர் சிவபெருமான் சொல்றாரு, அம்மா உன்ன மாதிரி ஒரு பொறுமைக்குரிய பெண்ணை நான் பார்த்ததில்லை, நீ எவ்வளவு உயர்ந்தவள், விலைமகள்னு உன்னை எல்லாம் கேவலப்படுத்தினாங்க, கணவனா வரிச்சதுக்காக நான் செஞ்ச அவ்வளவு அசிங்கத்தையும் நீ பொறுத்துக்கிட்டு என்னை காப்பாத்தினியம்மா, நீ ரொம்ப பெரிய மனுஷி, உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும். அவர் சொன்னா, என்ன பேசுறீங்க, நான் கணவன் என்று வரித்த மறுவினாடியிலிருந்து நான் அப்படிதான் ஏத்துக்கணும், இது என் கடமை, கடமைக்கு யாராவது பரிசு கொடுப்பார்களான்னு கேட்டேன். திஸ் இஸ் மை டியூட்டி. இப்போ என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் செய்வேன், என் குழந்தைக்கு உடம்பு செய்யறதுக்கு எனக்கு என்ன விருது கொடுப்பாங்களா? நீங்க பேசுறது எனக்கு புரியல, நான் என் கடமையை செஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு. இல்லை நான் உண்மையிலே உன்னை மெச்சுறேன், உன்னை எல்லாரும் பழிக்கிறாங்க, உன் தொழிலை வச்சு குறைவா சொல்றாங்க, அது வேண்டாமா, உனக்கு நல்ல பேர் உலகத்தில் வரணும், நீ என்ன வர வேணா கேளு. உங்களுக்கு தெரியும், ஆன்சைட்டி நெர்வஸ்னஸ் வந்துட்டா பை ஸ்லிப் ஏதாவது தப்பா பேசிடுவோம். அவ என்ன கேட்டுட்டா, அப்போ அப்படி 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 நீ எனக்கு வரம் கொடுக்கறதா இருந்தா என் கால் வந்து உன் தலைமையில இருக்கணும்னா, என் திருவடி உன் தலைமையில. அவன் கேட்க வந்ததுன்னு தெரியுமா, உன் திருவடி என் தலைமையில இருக்கணும்னு கேட்க வந்தவ ஸ்லிப்ல என்ன கேட்டா, ஏன் திருவடி உன் தலைமையில இருக்கணும் அப்படின்னு. சிவபெருமான் சிரிச்சாரு. இது வரைக்கும் யாருமே கேட்காத ஒன்று கேட்டேன், ஆனா நான் கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்ற பழக்கம் இல்லை, தர்றேன், உன் திருவடி என் தலைமையில இருக்கும், தர்றேன் அப்படி. தப்பா கேட்டேன், மாத்திக்கிறேன், உன் திருவடி இல்லை, நீ கேட்டுட்ட, கிராண்டடு, நடக்கும். எப்படின்னு, நீ பெண் இந்த ஜென்மம் முடிஞ்சு அடுத்த ஜென்மத்தில் தும்பை பூவா பிறப்ப. தும்பை பூ பார்த்துறீங்களா, 5 டாட் இருக்கும் அதுல, அப்படியே குழந்தை கால் மாதிரி. நான் தும்பை பூவை விரும்பி என் தலையில் சூடுவேன், அப்போதெல்லாம் தும்பை என் தலைமையில் இருப்பதாக, உன் திருவடி என் தலைமையில் இருப்பதாக ஆகட்டும். எவ்வளவு அழகான ஒரு ஸ்டோரி திருவண்ணாமலை தலபுராணத்துல. ஒரு பார்த்தை விட்டுருங்க, அது வந்து விலைமகள்னு பேசுதுங்கிறத பத்தி விமர்சனம் பண்ணி பிரச்சனை பண்ணாதீங்க. அதுல என்ன அழகுன்னு கேட்டா, அந்த நெறிமுறை அதுல ஒரு நெறி அவ பின்பற்றா, அதன் மூலம் கடவுளை உணர்கிறாள்னு ஒரு கதை எழுதுறான்.
அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? யாகசாலைகள் மட்டும் புனிதமானவை அல்ல. நான் யாகசாலைகளை மறுக்கல, யாகசாலைகள் மட்டும் புனிதமானவை அல்ல, தொழிற்சாலைகளும் புனிதமானது. கோவில்கள் மட்டும் புனிதமானவை அல்ல, உங்கள் அலுவலகங்களும் புனிதமானவை. இறைவன் திருமேனி மட்டும் புனிதமானது அல்ல, உங்கள் மேனியும் உங்கள் குழந்தையின் மேனியும் உங்கள் கணவனின் மேனியும் உங்கள் மனைவியின் மேனியும் புனிதமானது. இந்த உணர்வு வளர்ந்தால்தான் மனிதன் கர்மயோகியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த கர்மயோகத்தை அழகா எடுத்து சொன்ன நூல் ஒன்று உண்டுன்னு சொன்னா கீதையினுடைய 3rd chapter. அதுல 2 இருக்கு, கர்ம சந்நியாசம், கர்ம பல சந்நியாசம். என்ன சொல்றாங்க? கர்மத்தை விட்டுட்டு போய் சன்னியாசியா போறது ஒரு குரூப், கிருஷ்ணன் ஒத்துக்கல. கர்ம பல, செயலால் வருகிற பலனை துறந்து விட்டு போவதுதான் உண்மையான சந்நியாசம். பலனை துறக்க வேண்டுமே ஒழிய செயலை துறக்க கூடாது. சார், மகாவீரரை விட ஒரு சன்னியாசி உலகத்தில் உண்டா சார்? மகாவீரர் அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறார், நான் சன்னியாசியா போகணும் அப்படின்னு. அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லப்பா என் மனசு ஒத்துக்கலப்பா, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. அவர் சொன்ன பதில் சொல்லட்டுமா? எங்கிருந்தாலும் நான் சன்னியாசி தான், நான் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி சன்னியாசி தான். நீ விரும்புகிறவை நான் இங்கே இருந்து விட்டு போகிறேன்னு எனக்கு என்ன வந்தது? சன்னியாசியாவே வீட்டில் இருந்தார். யாரு? மகாவீரர். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், சந்நியாசம் என்பது உடையில் இல்லை, சந்நியாசம் என்பது ஆசிரமங்களுக்குள் இல்லை, சந்நியாசம் என்பது கோலங்களிலேயோ மழித்தலும் நீட்டலும் வேண்டா வேஷங்களில் இல்லை. சந்நியாசம் என்பது உங்கள் மனப்பக்குவத்தில் தான் இருக்கிறது. துறவிக்குரிய மனப்பக்குவம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை தவமாக மாறிவிடுகிறது. தவம்னு தனியா ஒண்ணு பண்ண வேண்டாம், உங்க வாழ்க்கை தவமாக மாறிவிடுகிறது. இதை விளக்குவதற்கு அடையாளமான ஒரு சின்ன 2 வரி, செய்யும் தொழிலே தெய்வம். அவர் பாடினார் சினிமா, நம் திறமைதான் நமது செல்வம்னார். அது இருக்கட்டும். கர்மயோகத்தை இதை விட அழகாக, கீதையை விட அழகாக இன்னொரு நூல் உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. நீங்கள் வரலாறுகளை கூர்ந்து படியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். யாராலும் சொல்லுவதை ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். சுயமாக சிந்திப்பதற்கு பழகுங்கள். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து அறிந்திடுவாய். வேதாத்ரி மகரிஷினுடைய வார்த்தை. சொல்லால் மட்டும் நம்பாது, யாரோ சொல்லிட்டாங்கன்னு நம்பாத, சுயமாய் சிந்தித்து அறிந்திடுவாய். இந்த புரிதல் நமக்கு தேவை என்பதை எடுத்துரைத்து நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகம், துணை நிற்கிற அமைப்புகள், வருகை தந்த பெரியோர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.